வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இந்த வீடியோ பதிவில் 60 டேஸ் ஸ்டடி பிளானில் இருக்கக்கூடிய ஐஎன்எம் பாடங்கள் பார்த்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் 12th ஹிஸ்ட்ரியில் 5வது பாடமாக இருக்கக்கூடிய ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான பாடங்க, சரிங்களா? இதில் தான் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துடலாமா? கான்பூர் சதி வழக்கை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கடுத்து மீரட் வழக்கினுடைய விசாரணை பற்றி பார்க்க போகிறோம். பகத்சிங் மற்றும் கல்பனா தத் பற்றி படிக்க போகிறோம். இந்திய தேசிய காங்கிரஸுடைய கராச்சி கூட்டத்தொடரை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா உலகளவில் நிலவிய மாபெரும் பொருளாதார மந்த நிலையும் அந்த மந்த நிலையின் காரணமாக இந்தியாவில் அந்த மந்த நிலையுடைய தாக்கம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய தொழில் மேம்பாடை பற்றி படிக்க போகிறோம், சரிங்களா? இப்போ அறிமுகம் பார்த்துடலாமா? அறிமுகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1920 பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸில் இடதுசாரிகளுடைய செல்வாக்கு எனது படிப்படியாக அந்த சுதந்திர போராட்ட காலத்தில் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத கணிசமாக 1920 பிற்பகுதியில் உணரப்படுது, சரிங்களா? இந்திய பொது உடைமை கட்சி பார்த்திங்கன்னா அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி, சரிங்களா? பொது உடைமை கட்சினா கம்யூனிஸ்ட் கட்சி. எம்என் ராய், அபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா, முகமது அலி, முகமது ஷாபிக் இவங்க எல்லாரும் சேர்ந்து உஸ்பெகிஸ்தானில் இருக்கக்கூடிய தாஸ்கண்டில் அக்டோபர் மாதம் 17 தொடங்குறாங்க. 1920 அக்டோபர் 17 என்னது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை எங்கள் உஸ்பெகிஸ்தானில் இருக்கக்கூடிய தாஸ்கண்ட் அப்படிங்கிற இடத்துல தொடங்குறாங்க. அதற்கப்புறம் சோவியத் யூனியன்லையுமே என்ன பண்ணுறாங்க 1920ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் தொடங்குறாங்க, சரிங்களா? இந்த கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் ஒரு புதிய புரட்சிகர தேசியவாத சகாப்தம் தோன்றுவதற்கு வழிவகை செஞ்சிருக்கு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி இந்தியாவில் பல புரட்சிகர குழுக்கள் செயல்பட்டுக்கு தான் இருந்தாங்க, சரிங்களா? அதற்கடுத்து பார்த்திங்கன்னா சோவியத் ரஷ்யாவினுடைய வடிவத்தில், அதாவது சோவியத் ரஷ்யாவில் ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அமைந்திருக்கும். அப்போ அந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அமைந்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயருக்கு, பிரிட்டிஷ்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை தருது, சரிங்களா? அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா 1921 ஜூன் மாதம் 3ஆம் தேதி, டேட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 1921 ஜூன் 3ஆம் தேதி ரஷ்யாவில் இருக்கக்கூடிய புரட்சிகர தேசியவாத குழுவினர், சரிங்களா? முதல் புரட்சிகர தேசியவாத குழுவினர் போல்ஸ்விக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பெஷாவருக்கு வர்றாங்க. வந்தவொடனே ஆங்கில அரசு என்ன செய்யுது அப்படின்னா போல்ஸ்விக்குகள் கலவரம் செய்வதற்காகத்தான் இந்தியாவுக்கு ரஷ்யாவிலிருந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த அந்த போல்ஸ்விக்குகள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள உடனடியாக கைது செய்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த இடதுசாரிகள் மீது 1922 27 வரைக்கும் ஆங்கில அரசு என்ன செய்கிறாங்க, தொடர்ச்சியாக இந்த 5 வருடங்களுக்கு இடையில் பார்த்திங்கன்னா ஆங்கில அரசு தொடர்ச்சியாக இந்த பொது உடைமைவாதிகள் மீது 5 சதி வழக்குகளை போடுறாங்க, சரிங்களா? அதில் முதலாவது சதி வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஷாவர் சதி வழக்கு தான் என்னது கம்யூனிஸ்டுகள் மீது போடப்பட்ட முதலாவது சதி வழக்கு. அதற்கு அடுத்து என்ன வழக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கான்பூர் சதி வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கான்பூர் சதி வழக்கு இல்லைன்னா போல்ஸ்விக் சதி வழக்குன்னு சொல்லுவாங்க. இந்த போல்ஸ்விக் சதி வழக்கை 1924ஆம் ஆண்டு போடுறாங்க. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மிகவும் புகழ்பெற்ற மீரட் சதி வழக்கு, சரிங்களா? மீரட் சதி வழக்கை 1929 போடுறாங்க, பகத்சிங் தொடர்பான சதி வழக்கு, சரிங்களா? அதற்கு இடையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சதி வழக்குலாம் இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்வாதிகள் மீது ஆங்கில அரசாங்கம் போட்டுட்ருக்கும்போதே என்ன செய்கிறாங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்தியாவிற்கான கம்யூனிஸ்ட் கட்சி கான்பூர் மாநாட்டில், சரிங்களா? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கான்பூர் மாநாட்டில் 1925ஆம் ஆண்டு கான்பூர் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டிலேயே முறைப்படி என்ன ஆகுதுன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியானது துவங்கி வைக்கப்படுகிறது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பம்பாயில் முறைப்படி துவங்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம 10th புக்கு மற்ற சோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கான்பூர் மாநாடு தான் 1925 கான்பூரில் நடைபெற்ற கம்யூனிஸ்ட் மாநாடு. அந்த மாநாடுக்கு நம்முடைய சிங்காரவேலனார் அவர்கள் தலைமை தாங்கி தலைமை உரை ஆற்றியிருப்பார், சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. அதை தொடர்ந்து தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா தோற்றுவிக்கப்பட்டது, சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் ஆண்டுகிட்டு இருந்த இந்தியாவில் அப்போது பார்த்திங்கன்னா சோசியலிசிய லட்சியங்களை ஏற்றுக்கொண்டு பல்வேறு தேசபக்த புரட்சிகர குழுக்கள் செயல்பட்டு இருந்தாங்க, சரிங்களா? ஆனால் அந்த புரட்சிகர குழுக்கள் எல்லாமே கம்யூனிஸ்ட் கட்சிகளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அவங்க எல்லாருமே கம்யூனிஸ்ட் கட்சிகள் கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சி தனியாக இருக்குது. ஆனால் இந்த சோசியலிசிய கொள்கைகளை உள்வாங்கி கொண்டு இருந்த புரட்சிகர குழுக்கள் இந்தியாவில் செயல்பட்டு இருந்தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உதாரணமாக என்னென்ன
புரட்சிகர குழுக்கள் பார்த்தீங்கன்னா பகத்சிங் அவர்களுடைய இந்துஸ்தான் புரட்சிகர சோசியலிச கூட்டமைப்பு. சரிங்களா, HRNA இருக்குல்லையா, HRNA தான் இவங்க பகத்சிங் அவர்களுடைய நண்பர்கள் என்ன மாற்றுவாங்க, சோசியலிஸ்ட் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்வாங்க. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்தில், சரிங்களா, வங்காளத்தில் வந்து சிட்டகாங் படைத்தளம் இருக்கு இல்லையா, சிட்டகாங் ஆயுத படைத்தளத்தில் தாக்குதல் செஞ்சிட்ருப்பாங்க. யார், கல்பனா தத்து, சூர்யா சென் அவர்கள்லாம் தாக்குதல் செஞ்சிட்ருப்பாங்க. அவங்களுடைய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்திய குடியரசு இராணுவம். சரிங்களா, அப்போ இந்த இந்துஸ்தான் புரட்சிகர சோசியலிச கூட்டமைப்பை சார்ந்த பகத்சிங், சரிங்களா, அதில் முக்கியமானவர் யார், பகத்சிங். அதே போல் வங்காளத்தில் இருந்த இந்த சிட்டகாங் படைத்தளத்தில் தாக்குதல் நடத்திட்டு இருந்த இந்திய குடியரசு இராணுவத்தை சேர்ந்தவர்களில் முக்கியமானவர் யாருன்னா, ஒருத்தர் வந்து சூர்யா சென், இன்னொருத்தர் வந்து ஒரு முக்கியமான பெண்மணி கல்பனா தத் அவர்கள். சரிங்களா, இவங்க 2 பேருமே புத்தகம் எழுதியிருக்காங்க. பகத்சிங்குமே வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, கல்பனா தத்துமே ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. பகத்சிங் எழுதிய புத்தகத்தை தேர்வில் கேட்டிருக்காங்க. நான் ஏன் நாத்திகனாக மாறினேன் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. சரிங்களா, இந்த 2 புரட்சியாளர்களை பற்றி நம்ம இந்த பாடத்தில் ரொம்ப தெளிவாகவே பார்க்க போகிறோம். சரிங்களா, அடுத்து வந்து இந்திய தேசிய காங்கிரஸுடைய கராச்சி கூட்டத்தொடரும், அந்த கராச்சி கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட புகழ் வாய்ந்த தீர்மானங்களும், குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன தீர்மானங்களில் முக்கியமான தீர்மானம் என்னன்னா, அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் தொடர்பான தீர்மானங்கள் இயற்றியிருப்பாங்க. அடுத்து இந்தியாவுடைய எதிர்கால சுதந்திர இந்தியாவுடைய பொருளாதார நிலை பற்றிய ஒரு வரைவுகளை உருவாக்கியிருப்பாங்க. இந்த அடிப்படை உரிமைகள் பொருளாதார நிலைகள் தொடர்பான நம்ம எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வடிவத்தை யார் கொடுத்துருப்பாங்கன்னா, ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் அந்த திட்டத்திற்கான வரையறையை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றியும் இந்த கராச்சி மாநாட்டை பற்றியும் நம்ம இந்த பாடத்தில் தான் பார்க்க போகிறோம். கடைசி 2 தலைப்புகளும், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கராச்சி மாநாடு, அதுக்கப்புறம் இந்த புரட்சிகர தேசியவாதிகளுக்கெல்லாம் கல்பனா தத்து, அப்புறம் பகத்சிங், இவர்களை சார்ந்த இந்த கடைசி 2 தலைப்புகளும் பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் நிலவிய பெருமந்த நிலை. சரிங்களா, அதாவது அந்த நம்ம முன்னாடி இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம்னா அந்த கடைசி 2 தலைப்பை சொல்கிறாங்க. அந்த கடைசி 2 தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா அப்பொழுது உலகம் முழுவதும் நிலவிட்டிருந்த பெருமந்த நிலை வந்து அப்படின்னு சொல்லி பரவலாக அறியப்பட்ட பொருளாதார மந்தநிலை குறித்தும், அந்த மந்தநிலையின் காரணமாக இந்தியாவில் ஏற்பட்ட தாக்கம். சரிங்களா, இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இந்தியாவிலும் தமிழ் சமூகத்திலும் அந்த பொருளாதார மந்தநிலை விளைவித்த தாக்கமும், அதற்கப்புறம் இந்தியாவில் பதிவான தொழில் மேம்பாடு, அதனுடைய விளைவுகள் குறித்து நம்ம அந்த கடைசி 2 தலைப்பில் பார்க்க போகிறோம். சரிங்களா, மாபெரும் மந்தநிலையானது உழைக்கும் தொழிலாளர்கள் விவசாயிகளுக்கு வந்து ஒரு கடுமையான அடியை வந்து கொடுத்ததை தொடர்ந்து இந்திய சுதந்திரத்தின் மீது குறிப்பிடத்தக்க வகையில் செல்வாக்கு செலுத்துது. சரிங்களா, அடுத்து வந்து நம்ம இப்போ டைரெக்டாக பாடத்துக்குள்ளே போயிடலாமல். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கான்பூர் சதி வழக்கு. சரிங்களா, 1924 கம்யூனிஸ்டுகள் மீது போடப்பட்ட கான்பூர் சதி வழக்கு பார்த்துடலாமா? சரி, கம்யூனிஸ்ட் கொள்கைகள் வந்து பரவுறதை இங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து விரும்பலை. சரிங்களா, கம்யூனிஸ்ட் கொள்கைகள் பரவுவதை காலனி ஆட்சியாளர்கள் வந்து மிக சாதாரணமாக எடுத்துக்க முடியல, அவங்களால அதை வந்து தாங்கிக்க முடியல. சரிங்களா, பம்பாய், கல்கத்தா, மதராஸ் ஆகிய பிரிட்டானிய பிரதேசங்கள்லையும் ஒன்றுபட்ட பிரதேசத்திலும் கான்பூர் போன்ற தொழில் மையங்களிலும் பல காலத்திற்கு முன்பாகவே தொழிற்சாலைகள் வந்துவிட்ட லாகூர் போன்ற நகரங்களிலும் புரட்சிகர தேசியவாதம் பரவுது. சரிங்களா, எந்தெந்த பகுதியிலெல்லாம் இந்த புரட்சிகர தேசியவாதம் பரவுதுன்னு பாருங்கள். பிரிட்டானிய பிரதேசங்களாக இருந்த பம்பாய், கல்கத்தா, மதராஸு, அது மட்டும் இல்லாமல் ஒன்றுபட்ட பிரதேசத்துலேயும், அதற்கப்புறம் கான்பூர் போன்ற தொழில் மையம். சரிங்களா, அப்போ கான்பூர் வந்து அப்போதைக்கு வந்து ஒரு முக்கியமான தொழில் மையமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் லாகூரில் வந்து பார்த்திங்கன்னா பல காலத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா என்னது தொழிற்சாலை இருந்துருச்சு. அப்போ அந்த லாகூர்லேயும் இது போன்ற நகரங்கள் எல்லாத்துலேயுமே இந்த புரட்சிகர தேசியவாதமானது பரவுது. சரிங்களா, இதன் விளைவாக என்ன நடக்குது அப்படின்னா, சணல், பருத்தி ஆடை தொழிற்சாலைகளிலும் நாடெங்கிலும் இருக்கக்கூடிய ரயில்வே நிறுவனங்களிலும் பல்வேறு நகராட்சி பணியாளர்களுடைய மத்தியிலும் தொழிற்சங்கங்களானது உருவாக ஆரம்பிக்குது. சரிங்களா, நம்ம இதற்கு முன்னாடி பார்த்த பாடத்திலே பார்த்துருப்போம். சரிங்களா, அகில இந்திய தொழிலாளர் காங்கிரஸை வந்து லாலா லஜபதி ராய் தலைமையில் தோற்றுவித்திருப்பாங்க அப்படின்லாம் பார்த்துருப்போம். அப்போ பல்வேறு இப்போ எல்லா இடங்கள்லையும் வந்து தொழில் வந்துருச்சு, தொழிற்சாலைகள் வந்துருச்சு. அதன் காரணமாக எல்லா பகுதியிலையுமே எல்லா தொழிலாளர்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு தொழிற்சங்கங்களை உருவாக்குறாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் போல்ஸ் விஷம், சரிங்களா, போல்ஸ் விஷம் அப்படின்னு அழைக்கப்பட்ட அரசியல் புரட்சிகர தேசியவாதத்தை நசுக்கும் பொருட்டு பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் ஒடுக்குமுறைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டது. சரிங்களா, போல்ஸ் விஷம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது,
புரட்சிகர தேசியவாதம், அரசியல் புரட்சிகர தேசியவாதத்தை என்னது போல்சிவிசம்னு சொல்லுவாங்க. அந்த போல்சிவிசத்தை நசுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பிரிட்டிஷ் அரசு என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் ஒடுக்குமுறைகளை வந்து மேற்கொள்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய தொடர்ச்சியாக தான் இவங்க அவங்க மேலே வழக்குகள் போடுறாங்க. அப்போ 1924 ஆண்டினுடைய கான்பூர் சதி வழக்கு வந்து அந்த போல்சிவிசத்தை ஒடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆங்கில அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டாங்க இல்லையா, அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த 1924 ஆண்டினுடைய கான்பூர் சதி வழக்கு. சரிங்களா, அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்து கம்யூனிஸ்டுகளும் தொழிற்சங்கவாதிகளும் தான் வந்து என்னது இந்த கான்பூர் சதி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டாங்க. சரிங்களா, குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் எல்லாரும் 6 மாத கால அளவில் சிறையில் வந்து என்னது கைது செய்யப்பட்டாங்க, 6 மாத காலத்துக்குள்ளேயே. சரிங்களா, அப்போ இந்த வழக்கு போடுறாங்க, வழக்கு போட்டு 6 மாத காலத்துக்குள்ளேயே இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட எல்லா நபர்களும் 6 மாதத்திற்குள்ளாக என்ன செய்கிறாங்க, கைது செய்யப்படுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, 1870 இந்திய தண்டனை சட்டம் 121A பார்த்தோம் இல்லையா, அந்த இந்திய தண்டனை சட்டம் 121Aவின் கீழே இதில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் சரிங்களா, அவர்களில் இருக்கக்கூடிய 8 பேருக்கு வன்முறையான புரட்சி ஒன்றின் மூலம் ஏகபோக பிரிட்டனிடமிருந்து இந்தியாவை முற்றிலும் பிரித்து பிரிட்டானிய இந்தியாவினுடைய பேரரசினுடைய இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டு பல்வேறு சிறைகளுக்கு அந்த 8 நபர்களும் அனுப்பப்படுறாங்க. சரிங்களா, அப்போ 8 நபர்கள் போல்ஸ்விக் மீது போடப்பட்ட கான்பூர் சதி வழக்கில் எந்த தண்டனை சட்டத்தை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 121A அதன் கீழே 8 பேர்த்துக்கு என்ன ரீசனுக்காக தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வன்முறையான புரட்சி ஒன்றின் மூலமாக ஏகபோக பிரிட்டன்கிட்ட இந்தியாவை முற்றிலுமாக பிரித்து பிரிட்டானிய இந்தியாவினுடைய பேரரசினுடைய இறையாண்மைக்கு குந்தகம் விளைவித்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மீது குற்றம் போட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு சிறைகளுக்கும் அந்த 8 பேர்த்தையும் அனுப்புகிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கானது மாட்சிமை பொருந்திய நீதிபதி H.E. ஹோம்ஸ் அவர்கள்ட்ட விசாரணைக்கு வருது. சரிங்களா, அப்போ இந்த சதி வழக்கு இருக்கு இல்லையா, கான்பூர் சதி வழக்கை விசாரித்த நீதிபதி யார், ஹோம்ஸ், H.E. ஹோம்ஸ் அவர்கள் தான் விசாரிக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஹோம்ஸ் வந்து இதற்கு முன்னாடி கோரக்பூரில் இருக்கக்கூடிய ஒரு அமர்வு நீதிபதியாக அவர் பணியாற்றிருப்பார். அவர் பணியாற்றி இருந்த பொழுது தான் இந்த சௌரி சௌரா சம்பவமானது நடைபெற்றிருக்கும். அப்போ அந்த சௌரி சௌரா சம்பவத்தில் வழக்கில் குற்றம் சாட்டவர்களாக சொல்லப்பட்ட 172 நபருக்கு சரிங்களா, 172 விவசாயிகளுக்கு ஒரே நேரத்தில் மரண தண்டனை கொடுத்துருப்பார். அதன் மூலமாக இந்த H.E. ஹோம்ஸ் அவர்கள் பிரபலம் அடைஞ்சிருப்பார். சரிங்களா, அப்போ H.E. ஹோம்ஸ் யார், அவர் வந்து கோரக்பூரில் ஒரு அமர்வு நீதிபதியாக வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது தான் சௌரி சௌரா சம்பவமானது நடைபெற்று நமக்கு தெரியும். 1922 பிப்ரவரி 5 தான் வந்து எனது சௌரி சௌரா சம்பவம் நடந்திருக்கும். அந்த சௌரி சௌரா சம்பவத்தின் காரணமாக கைது செய்யப்பட்ட 172 விவசாயிகளுக்கு ஒரே நேரத்தில் மரண தண்டனை கொடுத்தவர் தான் இந்த H.E. ஹோம்ஸ் அவர்கள். அவர்கிட்ட தான் இந்த கான்பூர் சதி வழக்கு 1924 வருது. சரிங்களா, இந்த கான்பூர் சதி வழக்கின் கீழே முசாபர் அகமது, சவுகத் உஸ்மானி, நளினி குப்தா, S.A. டாங்கே இந்த 4 பேருக்கும் 4 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை அனுபவிப்பதாக சிறைக்கு அனுப்புகிறாங்க. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதற்கு இடையிலேயே இந்த விசாரணையும் சிறை தண்டனையும் இந்தியாவில் கம்யூனிஸ்டுகளுடைய நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை ஓரளவுக்கு கொண்டு வந்துருச்சு. சரிங்களா, அப்போ கான்பூர் சதி வழக்கினுடைய விசாரணை அது தொடர்பாக அந்த குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்ட சிறை தண்டனை இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கம்யூனிஸ்டுகளுடைய நடவடிக்கைகள் குறித்தும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துது. ஆங்கிலேயர்கள் ஆண்டுகிட்டு இருந்த இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவாக வழக்கறிஞர்களை அமர்த்துறதற்கும் நிதி திரட்டுறதற்கும் கம்யூனிஸ்டுகளுடைய பாதுகாப்பு குழு சரிங்களா, கம்யூனிஸ்டுகளுடைய பாதுகாப்பு குழுவானது ஒன்று உருவாக்கப்படுது. ஏன்னா என்ன செய்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளை பூரா இந்த வழக்கில் கைது செஞ்சு அவங்களை குற்றவாளி ஆக்கிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு எதிராக கோர்ட்டில் போயிட்டு வாதாடணும் இல்லையா, அப்போ அதற்கு பணம் தேவைப்படும் இல்லையா, அதற்காக என்ன செய்கிறாங்க, கம்யூனிஸ்டுகளுடைய பாதுகாப்பு குழு இந்த கம்யூனிஸ்ட் சிறை ஜெயிலுக்கு போயிருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் கம்யூனிஸ்டுகள் தானே, அப்போ அவங்களெல்லாம் பாதுகாக்கணும், அவங்களுக்காக நிதியை திரட்டணும், அவங்களுக்காக ஒரு லாயரை அப்பாயின்மெண்ட் பண்ணி இந்த வழக்கை நடத்தணும் அப்படிங்கிற ரீசனுக்காக ஒரு கமிட்டி போடுறாங்க. அந்த கமிட்டியோடைய பேர் தான் வந்து என்னது, கம்யூனிஸ்டுகளின் பாதுகாப்பு குழு அப்படின்ற ஒரு குழுவை உருவாக்குறாங்க.
இதற்கு அப்பால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய மாநில மொழி பத்திரிகைகள் வந்து இந்த நீதிமன்ற நடவடிக்கையில் மிக விரைவாக முறையில் வந்து என்னதை வெளியிட்டே இருந்தாங்க. அப்போ கோர்ட்டில் ஒவ்வொரு ட்ரையல் நடக்கும் பொழுதும் மாநில அளவில் இருக்கக்கூடிய அந்தந்த பிராந்திய மொழி பத்திரிகை எல்லாமே இந்த கான்பூர் சதி வழக்கு தொடர்பான செய்திகளை மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. சரிங்களா? இந்த சதி வழக்கினுடைய விசாரணையும் சில தலைவர்கள் வந்து கைது செய்யப்பட்டதும் புரட்சிகர தேசியவாதத்தினுடைய உணர்வை வந்து மழுங்கடிப்பதற்கு பதிலாக கம்யூனிஸ்டுகளுடைய நடவடிக்கைகளுக்கு என்னது ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. வழக்கு போட்டு அவங்க மேலே அவங்க குற்றம் சாட்டி அவங்கள துன்புறுத்த என்ன ஆகுதுன்னா, இந்த செயல்பாடுகள் வந்து ஆங்கில அரசு என்ன செஞ்சுருப்பாங்க, நம்ம வழக்குகள் போட்டு இவங்களை துன்புறுத்தினா கம்யூனிஸ்டுகள் எல்லாம் பயந்து ஒடுங்கிடுவாங்க அப்படின்னு நினச்சி செஞ்சுருப்பாங்க. ஆனால் இது அதற்கு நேர்மாறாக என்ன நடக்குது அப்படின்னா, இந்த தலைவர்களுடைய கைது செய்யப்பட்டது இந்த புரட்சிகர தேசியவாதத்தினுடைய உணர்வை வந்து மேலும் மேலும் என்னது அந்த கம்யூனிஸ்டுகளுக்கு அவருடைய நடவடிக்கைகளுக்கு ஊக்கத்தை தரக்கூடியதாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1925ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்தியா முழுவதும் வந்திருந்த பல்வேறு கம்யூனிஸ்டுகளுடைய குழுக்களினுடைய மாநாடு ஒன்று நடந்துச்சு. எங்கே? கான்பூரில். சரிங்களா? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கான்பூரில் தான் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு இடதுசாரிகளுடைய குழுக்களுடைய ஒரு மாநாடு ஒன்று நடக்குது. இந்த மாநாட்டுக்கு தமிழ்நாட்டிலிருந்து சிங்காரவேலனார் போயிட்டு கலந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் அந்த மாநாட்டில் அவர் தலைமை உரை ஆற்றாரு. அந்த மாநாட்டுக்கு அவர் தலைமை தாங்கியும் இருக்கார். சரிங்களா? அடுத்து அங்கேருந்து தான் பம்பாயை தலைமையிடமாக கொண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இந்த முறைப்படி நிறுவப்படுது. அப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து உத்தரப்பிரதேசத்தில் நடந்த கான்பூர் மாநாடு 1925 கான்பூர் மாநாட்டில் பிரகடனப்படுத்தப்பட்டு பம்பாயை தலைமையிடமாக கொண்டு முறைப்படி அந்த கட்சி நிறுவப்படுது. அதனால தான் வந்து நம்ம அந்த அறிமுகத்திலே பார்த்துருப்போம் 1925 பம்பாயில் முறைப்படி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிறுவப்பட்டதுன்ட்டு. சரிங்களா? இப்போ நமக்கு அந்த குழப்பம் தீர்ந்துருச்சு. சரிங்களா? இப்போ நம்ம கிளியராக ஆன்சர் பண்ணலாம். மாநாடு நடந்தது கான்பூரில். சரிங்களா? தலைமையிடமாக வச்சு கட்சியை நிறுவனது பம்பாயில். சரிங்களா? அடுத்து மேலே வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை பார்த்துடலாமா? சரி பார்த்துடலாமா? அதாவது இந்த கான்பூர் சதி வழக்கில் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கான்பூர் சதி வழக்கில் தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 13 பேர் மீது குற்றமானது சுமத்தப்பட்டது. அந்த 13 பேர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்என் ராய், அடுத்து வந்து முசாபர் அகமது, அதற்கடுத்து சவுக்கத் உஸ்மானி, அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குலாம் ஹுசைன், அடுத்து எஸ்ஏ டாங்கே, அதற்கடுத்து வந்து எம் சிங்காரவேலனார், ஏழாவது வந்து பார்த்திங்கன்னா ஆர்எல் சர்மா, எட்டாவது வந்து நளினி குப்தா, ஒன்பதாவது வந்து ஷமுத்தீன் ஹாசன். சரிங்களா? ஷமுத்தீன் ஹாசன். பத்தாவது வந்து எம்ஆர்எஸ் வேலாயுதன், 11வது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் மணிலால், 12வது வந்து சம்பூர்ண நந்தா, 13வது வந்து பார்த்திங்கன்னா சத்யபக்தா அப்படிங்கிற 13 பேர் மீது இந்த ஆரம்பத்தில் கான்பூர் சதி வழக்கில் பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க. சரிங்களா? இதில் இருந்தால் நம்ம பார்த்தோம்லையே அந்த 8 பேர் மீது பிரிவு 121A கீழே என்னது இந்தியனுடைய நாட்டுக்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு குந்தகம் விளைவிக்கிறாங்க, புரட்சிகர நடவடிக்கை மூலமாக குந்தகம் விளைவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு சிறைகளுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அதுலேருந்து இந்த 8 பேர் மீதே குற்றப்பத்திரிகை வந்து என்னது தாக்கல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்டவங்க குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் வந்து 13 பேர், 8 பேர் மீது வந்து என்னது குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்யப்பட்டது. சரிங்களா? எம்என் ராய், முஷாபர் அகமது, எஸ்ஏ டாங்கே, நளினி குப்தா, குலாம் ஹுசைன், சிங்காரவேலர், சவுக்கத் உஸ்மானி, ஆர்எல் சர்மா. சரிங்களா? ஆர்எல் சர்மா, குலாம் ஹுசைன், இவங்க வந்து சரிங்களா, அதாவது ஆர்எல் சர்மா இது வரைக்கும் 8 பேர். இந்த 8 பேர் மீது என்ன பண்ணுறாங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறாங்க. இந்த 8 பேர்த்தில் இங்கே இருக்கார் பார்த்தீங்களா குலாம் ஹுசைன் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்ரூவராக மாறிடுறார். அரசு தரப்பு சாட்சியாக அவர் மாறிடுறாரு. அவர் அப்படி அப்ரூவராக மாறின காரணத்தால் அவரை வந்து என்ன பண்ணுறாங்க இந்த கேஸ்லேருந்து ரிலீவ் பண்ணிடுறாங்க. அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எம்என் ராய், ஆர்எல் சர்மா இவங்க 2 பேரும் ஜெர்மனியில் பாண்டிச்சேரியில் இருந்திருக்காங்க. சரிங்களா? எம்என் ராய் வந்து ஜெர்மனியில் இருந்திருப்பார், ஆர்எல் சர்மா வந்து பாண்டிச்சேரியில் இருந்திருப்பார். சரிங்களா? அப்படி அவங்க இங்கே பிரிட்டன் இந்தியாவில் இல்லாத காரணத்தால் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள நேரில் வரவழைக்காமல் குற்றப்பத்திரிக்கையை என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சரிங்களா? அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிங்காரவேலனார் வந்து அவர் வந்து ரொம்ப வயது முதிர்ந்தவர் ஆகிட்டார். மோசமான உடல்நிலை காரணமாக அவர் என்ன பண்ணுறாங்க ஜாமீனில் பிணையில் விட்டுறாங்க. சரிங்களா? கடைசியாக வந்து அந்த பட்டியலில் 4 பேர் மட்டும்தான் எஞ்சி இருக்காங்க. சரிங்களா? அப்போ 8 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறாங்க.
8 பேரில் ஒருத்தர் யார், குலாம் ஹுசைன் வந்து அப்ரூவராக மாறிடுறாரு. ஸோ அவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதற்கப்புறம் எம்என் ராயும் ஆர்எஸ் சர்மாவும் இங்கே இந்தியாவில் இல்லை, அதனால் அவங்களுக்கு குற்றப்பத்திரிக்கை அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க 2 பேர் எஸ்கேப் ஆயிடுறாங்க. சரிங்களா, அப்போ 3 பேர் ஆச்சா. அதற்கப்புறம் சிங்காரவேலனார் வந்து உடல்நிலை சரியில்லாதனால அவரை வந்து பிணையில் விட்டுறாங்க. அப்போ மீதம் இருக்கக்கூடிய 4 பேர்த்துக்கு தான் தண்டனைகளானது வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா, இப்போ நம்ம பார்த்துடலாமா? அடுத்து பாருங்கள், சிங்காரவேலனார் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைவர். சரிங்களா, சிங்காரவேலனார் அவர்கள் 18 பிப்ரவரி 1860. சரிங்களா, 11 பிப்ரவரி 1946 இவருடைய காலகட்டம். அவர் 18 பிப்ரவரி 1860 எங்கள் சென்னையில் பிறந்திருக்கார், மதராஸில் பிறந்திருக்காரு. இவருடைய இளமை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் புத்த மதத்தை தழுவிய ஒரு நபர். அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிற கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர்களைப் போல அவங்கள போல் இவருமே ஆரம்பத்தில் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து செயல்பட்டிருக்காரு. சரிங்களா, சிங்காரவேலனார் மற்ற கம்யூனிஸ்ட் தலைவர்களை போல் தொடக்க காலத்தில் இவருமே கூட வந்து பார்த்திங்கன்னா என்னது இந்திய தேசிய காங்கிரஸ் தான் இணைந்து செயல்பட்டிருக்காரு. இருந்தாலும் சில காலத்திற்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, புரட்சிகர தேசியவாத பாதையை தேர்ந்தெடுக்கிறாரு. திருவி கல்யாண சுந்தரத்துடன் இணைந்து தென்னிந்தியாவில் பல தொழிற்சங்கங்களை இவர் தோற்றுவிக்கிறார். 1918 மதராஸ் தொழிற்சங்கம் முதலாக இந்தியாவிலே தொடங்கப்பட்டது இல்லையா, அதில் சிங்காரவேலர், கல்யாண சுந்தரம், அப்புறம் பிபி வாடியா இவங்க எல்லாமே ஒரு முக்கியமானவங்க. சரிங்களா, அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1923 ஆண்டு 1923 ஆண்டு மே மாதம் முதல் நாளை முதன்முறையாக நாட்டிலேயே மே தினத்தை கொண்டாடினார். இன்றைக்கி நம்ம கொண்டாடுறோம் இல்லையா உழைப்பாளர் தினம், மே 1. அந்த உழைப்பாளர் தினத்தை இந்தியாவிலேயே முதலாக 1923 மே 1 சிங்காரவேலனார் தான் முதலாக கொண்டாடுறார். சரிங்களா, அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1928 ஆண்டு தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தத்தை, சரிங்களா, திருச்சியில் இருக்கக்கூடிய பொன்மலையில் இருக்கக்கூடிய தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தத்தை இவர் ஏற்பாடு செய்ததில் இவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கிய பங்களிப்பாக இருந்திருக்கு. அந்த தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தத்தை ஏற்பாடு செய்த காரணத்திற்காக இவர் தண்டனையுமே அடைஞ்சிருக்கார். சரிங்களா, ஓகே. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மீரட் சதி வழக்கு பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, மீரட் சதி வழக்கு 1929 கம்யூனிஸ்டுடைய செயல்பாடுகள். 1929 ஆண்டினுடைய மீரட் சதி வழக்கு தான் அநேகமாக வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேய அரசால் தொடக்கப்பட்ட அனைத்து கம்யூனிஸ்ட் சதி வழக்குகளிலுமே மிகவும் புகழ்பெற்ற ஒரு சதி வழக்கு என்னது, மீரட் சதி வழக்கு. சரிங்களா, அப்போ இதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்டுகள் மீது சதி வழக்குகள் போட்டிருந்தாலும் அந்த சதி வழக்குகள் எல்லாத்துலேயுமே வந்து மிகவும் புகழ்பெற்ற சதி வழக்கு எது, 1929 போட்ட மீரட் சதி வழக்கு. அதனால் அப்போ இந்த சதி வழக்கை வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக படித்து வச்சுக்கணும். சரிங்களா, 1920 பிற்பகுதியில் ஏராளமான தொழிலாளர்கள் வந்து எழுச்சிகளை கண்டது. சரிங்களா, இந்த நிலையினுடைய காலம் மாபெரும் பொருளாதார மந்தநிலையுடைய சகாப்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1929 to 39 10 ஆண்டு காலம் வந்து, அதாவது 1920 பிற்பகுதியில் ஏராளமான தொழிலாளர்கள் வந்து எழுச்சியை அடைந்திருக்காங்க. அதன் காரணம் இந்த நிலை காலத்தில் தான் என்ன ஆகுது, 1929 to 30 வந்து மாபெரும் பொருளாதார மந்தநிலை ஏற்படுது. இந்த காலகட்டத்தை 29 to 39 மாபெரும் பொருளாதார மந்தநிலையின் சகாப்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, தொழிற்சங்க நடவடிக்கைகள் பற்பல நகர்ப்புறங்களுக்கு பரவி தொழிலாளர்கள் வந்து வேலை நிறுத்தங்களை வந்து என்னது ஏற்படுத்துது. சரிங்களா, தொழிற்சங்கம் வருது, தொழிற்சங்கம் வந்தால் என்ன பண்ணுவாங்க, தொழிலாளர்களுக்காக அவங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக போராடுவாங்க. அதன் காரணமாக என்னது பல்வேறு வேலை நிறுத்தங்கள் வந்து ஏற்படுது. இந்த காலகட்டம் முழுவதுமே உழைப்பாளி வர்க்கத்தை ஒருங்கிணைக்கிறதுல கம்யூனிஸ்டுகள் தான் வந்து என்னது முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. சரிங்களா, இந்த காலகட்டங்களில் உழைக்கக்கூடிய மக்களை ஒருங்கிணைக்கிறதுல இன்றைக்கும் கூட என்னது கம்யூனிஸ்டுகள் தான் முக்கிய பங்கு வகித்துட்டு இருக்காங்க. 1927 ஆண்டு பிப்ரவரியிலும் செப்டம்பர்லையும் நடைபெற்ற காரக்பூர் ரயில்வே பணிமனை வேலை நிறுத்தங்கள். இப்போ வரிசையாக எங்கெங்கே வேலை நிறுத்தங்கள்லாம் நடைபெற்றது அப்படின்னு ஆண்டோடு கொடுத்துருப்பாங்க. அதையெல்லாம் நம்ம அப்படியே டீட்டெயில்டாக பார்த்துக்கணும். சரிங்களா, ஒருவேளை பொறுத்துக்களை கொடுத்து கேட்டாலோ இல்லை சரியான குற்றம் அப்படின்னு சொல்லி ஏதாவது வருஷங்களை மாற்றி கொடுத்துட்டாலோ நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். சரிங்களா, அப்போ 1927 நடைபெற்றது எங்கே, பிப்ரவரி செப்டம்பர் மாதம் காரக்பூர் ரயில்வே பணிமனை வேலை நிறுத்தம் நடந்திருக்கு. அடுத்து 1928 ஆண்டு ஜனவரி to ஜூலை இந்த மாதங்களுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா லில்லுவா ரயில் பணிமனை வேலை நிறுத்தம். சரிங்களா, லில்லுவா ரயில் பணிமனை வேலை நிறுத்தம் வந்து 1928. அதே 1928 ஆண்டு
கல்கத்தாவில் இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களுடைய வேலைநிறுத்தமானது நடைபெற்றிருக்கு. அதற்கடுத்து 1929ஆம் ஆண்டு ஜூலை டு ஆகஸ்ட் மாதங்களில் வங்காளத்தில் இருக்கக்கூடிய சணல் ஆலைகளில் நடைபெற்ற பல்வேறு வேலைநிறுத்தங்கள் நடைபெற்றிருக்கு. சரிங்களா. அடுத்து 1928 ஜூலையில் திருச்சிராப்பள்ளி பொன்மலை இப்போ பார்த்தோம்னா சிங்காரவேலனா ஏற்பாடு செய்த தென்னிந்திய ரயில்வே வேலைநிறுத்தம் நடைபெற்றிருக்கு. அதற்கடுத்து 1928 ஏப்ரலில் பம்பாயில் பார்த்தீங்கன்னா எனது ஜவுளி தொழிலாளர்களுடைய வேலைநிறுத்தம் நடந்திருக்கு. இந்த வேலைநிறுத்தங்கள் எல்லாத்துலேயுமே இந்த தொழிலாளர்களை ஒன்றிணைக்கிறதுல யாருடைய பங்களிப்பு இருந்திருக்கு? கம்யூனிஸ்டுகளுடைய பங்களிப்பு முக்கியமாக இருந்திருக்கு. சரிங்களா. அப்போ எந்தெந்த வருஷம் என்னென்ன வேலைநிறுத்தம்? 1927 காரக்பூர் ரயில்வே வேலைநிறுத்தம். சரிங்களா. அடுத்து 1928 பார்த்தீங்கன்னா என்னது லில்லுவா ரயில் வேலைநிறுத்தம் நடந்திருக்கு. அதற்கப்புறம் கல்கத்தாவில் துப்புரவு தொழிலாளருடைய வேலைநிறுத்தம் நடந்திருக்கு. அதற்கடுத்து தென்னிந்திய வேலைநிறுத்தம் நடந்திருக்கு. அடுத்து பம்பாயில் ஜவுளி ஆலைகளுடைய வேலைநிறுத்தம் நடந்திருக்கு. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா 1929 எங்கே வங்காளத்தில் இருக்கக்கூடிய சணல் ஆலைகளில் வேலைநிறுத்தமானது நடைபெற்றிருக்கு. சரிங்களா. இப்போ இந்த வேலைநிறுத்தங்கள் எல்லாம் தெளிவாக பார்த்துக்கணும். இப்போ வேலைநிறுத்தங்கள் இதெல்லாம் தொடர்ந்து நடக்கும் பொழுது, கம்யூனிஸ்டுகளுடைய நடவடிக்கைகள் இருக்கும் பொழுது அரசாங்கம் என்ன செய்வாங்க? அதை ஒடுக்கிறதுக்கான முயற்சிகள் செய்வாங்க. சரிங்களா. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அரசு ஒடுக்குமுறை. இந்த வேலை நிறுத்தங்களுடைய அலையாலும் கம்யூனிஸ்டுடைய செயல்பாடுகள் பரவுறதாலையும் பிரிட்டிஷ் அரசு என்ன பண்ணுறாங்க? கவலை அடைகிறாங்க. இதன் காரணமாக ஆங்கிலேய அரசு என்ன செய்கிறாங்கன்னா 1928ஆம் ஆண்டிலுடைய தொழில் தகராறு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் போகிறாங்க. அடுத்து இந்த 1928ஆம் ஆண்டின் பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா அப்படின்னு சொல்லி 2 சட்டம் போகிறாங்க. சரிங்களா. ஆங்கில அரசு இந்த பல்வேறு வேலைநிறுத்தங்கள் நடக்கிற காரணத்தாலும் கம்யூனிஸ்டுடைய செயல்பாடுகள் அதிகமாக இருக்கிற காரணத்தாலும் பயந்து போய் கவலை அடைஞ்சு 1928 2 முக்கியமான ஒடுக்குமுறை சட்டங்களை போடுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா தொழில் தகராறுகள் சட்டம், அடுத்து பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா அப்படிங்கிற 2 கொடுமையான சட்டங்களை இயற்றாங்க. இந்த 2 சட்டங்களுமே பொதுவாக பொதுமக்கள் உரிமைகளை கட்டுப்படுத்துவதற்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொழிற்சங்கத்தினுடைய நடவடிக்கைகளை அடக்குவதற்கும் தான் உரிய அதிகாரங்களை அரசுக்கு அளிப்பதாக இந்த சட்டங்கள் விளங்குது. ஒன்று பொதுமக்களுடைய உரிமைகளை கட்டுப்படுத்துறது, அடுத்து பார்த்தீங்கன்னா தொழிற்சங்க நடவடிக்கைகளை அடக்கிறது. இது தொடர்பான அதிகாரங்களை அரசுக்கிட்ட கொடுக்கக்கூடிய வகையில் இந்த 2 சட்டங்களுமே என்னது இருந்திருக்கு. சரிங்களா. தொழிலாளர்களும் விவசாயிகள் மத்தியில் வலுவான கம்யூனிஸ்ட் செல்வாக்கு நிலவுறதை கண்டு அரசு பயந்திருக்கு. இதன் காரணமாக தான் இத்தகைய சட்டங்களை என்னது ஆங்கில அரசு நிறைவேற்றியிருக்காங்க. இந்த புரட்சிகர தேசியவாத இயக்கத்தை துடைச்செறிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி ஆங்கில அரசு என்ன பண்ணுறாங்க? முடிவு செய்கிறாங்க. அப்படி முடிவு செஞ்சு என்ன செய்கிறாங்க? பல்வேறு ஒடுக்குமுறை நடவடிக்கைகளில் இறங்குறாங்க. அப்போ ஆங்கில அரசு என்ன செய்கிறாங்கன்னா பம்பாய், கல்கத்தா, பஞ்சாப், பூனா, அப்புறம் ஒருங்கிணைந்த பிரதேசம் போன்ற பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய பகுதிகளில் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 32 முன்னோடி தலைவர்களை, செயல்பாட்டாளர்களை கைது செய்கிறாங்க. எங்கெங்கே இருந்து பாருங்கள்? பம்பாய், கல்கத்தா, பஞ்சாப், பூனா, அப்புறம் ஒருங்கிணைந்த பிரதேசம். இதில் மதராஸ் வரல. சரிங்களா. அப்போ இந்த பகுதியிலெல்லாம் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் செயல்பாட்டாளர்களான ஒரு 32 பேர்த்தை கைது செய்கிறாங்க. இந்த கைது செய்யப்பட்ட அனைவருமே பார்த்திங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இருந்தாலும் அவர்களில் பெரும்பான்மையானவர்கள் பார்த்திங்கன்னா தொழிற்சங்கத்தில் இருந்து செயல்படக்கூடிய நபர்கள். சரிங்களா. தொழிற்சங்கத்தில் இருந்து செயல்படக்கூடிய நபர்களை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னோடி செயல்பாட்டாளர்கள் அப்படின்னு சொல்லி கைது செய்கிறாங்க. சரிங்களா. இதில் இருந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 8 பேர் என்னது இந்திய தேசிய காங்கிரஸை சேர்ந்தவர்கள். இப்போ 32 பேர்த்த கைது செய்தாங்க இல்லையா? அந்த கைது செய்யப்பட்ட 32 பேரில் மினிமம் 8 பேர் என்னது ஐஎன்சியை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டியமைக்க உதவுவதற்கென பிரிட்டானிய கம்யூனிஸ்ட் கட்சியால் அனுப்பி வைக்கப்பட்ட பிலிப் ஸ்ட்ராப்ட். சரிங்களா. அதாவது இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டியமைக்கிறதுக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்காக பிரிட்டனில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு இல்லையா? அந்த பிரிட்டனில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியால் அனுப்பி வைக்கப்பட்ட நபர் தான் பிலிப் ஸ்ட்ராப்ட். சரிங்களா. பிலிப் ஸ்ட்ராப்ட் அவர் என்ன பண்ணுறாருன்னா பிலிப் ஸ்ட்ராப்ட் மட்டும் இல்லாமல் அதற்கடுத்து பான் பிரட்லி. சரிங்களா. பான் பிரட்லி, பிலிப் ஸ்ட்ராப், பான் பிரட்லி, லெஸ்டர் ஹட்சின்சன் ஆகிய பிரிட்டானிய கம்யூனிஸ்ட்கள் 3 பேருமே என்ன செய்கிறாங்க? கைது செய்யப்படுறாங்க. அப்போ அங்கே பிரிட்டனில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை பலப்படுத்தணும், அதை ஒரு ப்ராப்பரான ஒரு கட்டமைப்பு கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு 3 பேர்த்தை அனுப்பி வைக்கிறாங்க. யார்? பிரான் பிரட்லி,
லெஸ்டர் ஹாட்சின்சன், அதற்கப்புறம் இவர் பிலிப் ஸ்ட்ராப்ட், அந்த 3 பேர்த்தையுமே ஆங்கில அரசு என்ன செய்கிறாங்க, இங்கே கைது செய்கிறாங்க. இந்த கைது செய்யப்பட்ட கம்யூனிஸ்ட்கள் 3 பேருமே என்ன பண்ணுறாங்க, கான்பூர் சதிவிலக்கில் கைது செய்யப்பட்டவர்களை போன்று இவர்களுக்குமே இந்திய தண்டனை சட்டமான 121 ஏவின் கீழே குற்றம் சாட்டப்படுறாங்க. கைது செய்யப்பட்ட இந்த 32 தலைவர்களும் மீரட் வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பிரதேசத்தில் இருந்துச்சு. மீரட் வந்து ஒருங்கிணைந்த பிரதேசத்தில் இருந்தது. அப்போ மீரட்டில் இருந்த சிறைச்சாலையில் அடைக்கப்படுறாங்க. 32 பேர்த்தையும் என்னது மீரட்டில் இருந்த சிறைச்சாலையில் அடைக்கிறாங்க. காலனிய நிர்வாகத்தினரால் நிலை குலைவிக்கும் விஷயங்கள் அப்படின்னு விவரிக்கப்பட்ட புத்தகங்கள், கடிதங்கள் போன்ற கணிசமான ஆவணங்கள் எல்லாமே பறிமுதல் செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிரான சாட்சியங்களாக ஒப்படைக்கப்படுது. அப்போ 32 பேர்த்த குற்றம் சாட்டி அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, காலனி அரசு என்ன செய்கிறாங்க, நிலை குலைவிக்கும் விஷயம் அப்படின்னு சொல்லி சில அவங்க தொடர்பான புத்தகங்கள், கடிதங்கள் போன்ற சில ஆவணங்கள் எல்லாத்தையும் பறிமுதல் செஞ்சு கோர்ட்டில் அது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி அவங்கள மீரட்டில் இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் கொண்டு போய் அடைச்சிட்றாங்க. சரிங்களா. அடுத்து வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம பார்த்துட்டு அதற்கடுத்து இந்த மீரட் வழக்கினுடைய விசாரணை, தண்டனை இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு போயிடலாம். சரிங்களா. விசாரணையை மீரட் நகரில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டானிய அரசு என்ன செய்கிறாங்க, தீர்மானிக்கிறாங்க. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்டவர்களில் அதிகமான நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா பம்பாய். சரிங்களா. அப்போ விசாரணை வந்து பம்பாயில் நடத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா பம்பாயில் அவர்கள் வந்து நடுவர் விசாரணை அப்படிங்கிற சலுகையை பெற முடிந்தது. சரிங்களா. அதாவது விசாரணை வந்து மீரட் நகரில் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டன் அரசு தீர்மானம் செஞ்சுட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்டவர்களில் அதிகமானவர்கள் வந்து பிடிபட்ட பகுதி பம்பாய் பகுதி. அப்போ பம்பாய் போன்ற பகுதியில் அவங்க வந்து பம்பாய் போன்ற எனவே அவர்கள் என்ன இங்கே பாருங்களேன், அதிகமான பிடிபட்ட பம்பாய் போன்ற இடங்களில் அல்லாமல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அதாவது ரீசன் என்ன, ஏன் மீரட்டில் அவங்க நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு ரீசன் சொல்லியிருக்காங்க. அவர்களில் வந்து இந்த பம்பாய் பகுதியிலலாம் இந்த விசாரணை நடத்துனாங்கன்னா நடுவர் விசாரணை அப்படிங்கிற ஒரு சலுகையை அவங்களால வாங்க முடியும். இந்த நடுவர் விசாரணை வந்து குற்றம் சாட்டவர்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி ஆங்கில அரசு நினைக்கிறாங்க. அதன் காரணமாக தான் அவங்க மீரட் நகர்லேயே வந்து இந்த சதி வழக்கு, மீரட் சதி வழக்குன்னு சொன்னாங்களே அந்த சதி வழக்கை விசாரிக்கிறாங்க. சரிங்களா. அடுத்து வந்து நம்ம விசாரணையும் தண்டனையும் பற்றி பார்க்க போகிறோம். இதற்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கிறதுக்காக ஒரு தேசிய மீரட் சிறைவாசிகளுடைய பாதுகாப்பு குழு ஒன்று உருவாக்கப்படுது. நம்ம கான்பூர் சதி வழக்கில் பார்த்தீங்களா கம்யூனிஸ்டுகளுடைய பாதுகாப்பு குழு ஒன்று அமைத்தாங்க. இப்போ இந்த மீரட் வழக்கில் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க, தேசிய மீரட் சிறைவாசிகளின் பாதுகாப்பு குழு அப்படிங்கிற ஒரு குழுவை உருவாக்குறாங்க. சரிங்களா. KF நாரிமன், MC சக்லா போன்ற புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சார்பில் நீதிமன்றத்தில் வாதாடுறாங்க. அப்போ மீரட் சதி வழக்கில் எந்தெந்த வழக்கறிஞர்கள் வாதாடினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா KF நாரிமன், MC சக்லா இந்த 2 புகழ்பெற்ற வழக்கறிஞர்களும் மீரட் சதி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்காக வாதாடுறாங்க. சரிங்களா. காந்தியடிகள், ஜவஹர்லால் நேரு போன்ற தேசிய தலைவர்கள் கூட சிறைக்கு போயிட்டு குற்றம் சாட்ட நபர்களை பார்த்துட்டு வந்தாங்க. நம்முடைய சுதந்திர போராட்ட வரலாற்றில் இந்த வழக்கினுடைய முக்கியத்துவத்தை இது எல்லாமே நமக்கு எடுத்துக்காட்டுது. ஏன் மீரட் சதி வழக்கு வந்து கம்யூனிஸ்டுகள் மீது போடப்பட்ட சதி வழக்கிலேயே மிக முக்கியமான ஒரு சதி வழக்காக பார்க்கப்படுது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ரீசன். ஏன்னா புகழ்பெற்ற 2 வழக்கறிஞர்களான நாரிமன், சக்லா அப்படின்ற வழக்கறிஞர்களை அதுக்காக நியமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீரட் சிறைவாசிகளுடைய பாதுகாப்பு குழுன்ற ஒரு குழுவை போட்டிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸை சேர்ந்த தலைவராக இருந்த காந்தியடிகள், நேரு போன்ற முக்கியமான தேசிய தலைவர்களாக நேரடியாக மீரட் சிறைக்கே போயிட்டு அங்கே குற்றம் சாட்டப்பட்டிருந்த நபர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்காங்க. சரிங்களா. இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த மீரட் சதி வழக்கினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு தெரியப்படுத்துது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1929 நடைபெற்ற கைது நடவடிக்கைகளுக்கு 4 ஆண்டுகளுக்கு பின்னர் 1933 ஜனவரி 16 தான் மீரட் அமர்வு என்ன பண்ணுறாங்க, கடுமையான தீர்ப்பை தர்றாங்க. சரிங்களா. ஜட்ஜ்மெண்ட். அப்போ 4 வருஷம் ட்ரையல் நடக்குது. 29 கைது செய்யப்பட்டு 33 வரைக்கும் ட்ரையல் நடந்து 33 ஜனவரியில் சரிங்களா 1933 ஜனவரி 16 சரிங்களா ஜனவரி 16 அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, மீரட் நீதிமன்றம் கடுமையான தீர்ப்பை தர்றாங்க. இதில் 27 பேர் தண்டிக்கப்பட்டு வெவ்வேறு இடங்களுக்கு, அதாவது வெவ்வேறு சிறைச்சாலைகளுக்கு அனுப்பப்படுறாங்க.
விசாரணையின் போது கம்யூனிஸ்டுகள் வந்து அரசியல் சித்தாந்தங்களை உருவாக்கியதன் மூலம் தங்களுடைய தரப்பை தங்களுக்கான பிரச்சார மேடையாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அந்த விசாரணையிலே வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய வாதங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல கம்யூனிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கம்யூனிஸ்டுடைய அரசியல் சித்தாந்தங்களை அவங்க உருவாக்கி தங்களுடைய தரப்பை வந்து தங்களுடைய பிரச்சார மேடையாக பயன்படுத்திக்கிறாங்க. இந்த கம்யூனிஸ்டுடைய வாதங்கள் எல்லாமே செய்தித்தாள்களில் பரவலாக வெளியாகி அதன் வழியாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் கம்யூனிச சித்தாந்தம் குறித்து இந்தியாவில் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பானது ஏற்படுது. அப்படி தெரிந்து கொண்டது மூலமாக இந்தியாவில் கம்யூனிஸ்டுடைய செயல்பாடுகள் குறித்தும் மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தீர்ப்புக்கு எதிராக பல்வேறு கிளர்ச்சிகளானது வெடிக்குது. இங்கிலாந்து நாட்டினர் 3 இந்த வழக்கில் வந்து இந்த குற்றம் சாட்டப்பட்டதை தொடர்ந்து இந்த வழக்கு சர்வதேச அளவிலுமே தெரிய வந்திருக்கு. சரிங்களா, அதாவது பிரிட்டன் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து 3 பேர் வந்திருப்பாங்க இல்லையா, பிராட்லி, லெஸ்டன் ஹாட்சின்சன், அப்புறம் இன்னொருத்தருன்னு சொல்லி ஒரு 3 பேர், அந்த 3 பேருமே இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டது தொடர்பாக இந்த வழக்கு வந்து என்னது ஒரு சர்வதேச அளவிலான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அறியப்படுது. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரோலண்ட், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் போன்றவர்களுமே வந்து என்னது இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பாருங்கள், அறிவியல் அறிஞராக இருந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மற்றும் ரோமன் ரோலர் போன்ற புகழ்பெற்ற மனிதர்களுமே இந்த மீறல் சதி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவாக அவருடைய குரலை வந்து என்னது பதிவு செஞ்சுருக்காங்க. தேசிய சர்வதேச அழுத்தங்களுடைய காரணமாக அவர்களுடைய கோரிக்கைகளை வந்து தொடர்ந்து ஜூலை 1933 தண்டனை வந்து என்னது அந்த கடுமையான தண்டனை குறைக்கப்படுது. சரிங்களா, ஓகே. அதற்கடுத்து வந்து நம்ம பகத்சிங் மற்றும் கல்பனா தத்தை பற்றி பார்க்க போகிறோம். பகத்சிங்கினுடைய பின்புலம் பற்றி பார்த்துடலாமா? பகத்சிங் வந்து லாகூரில் பிறந்திருப்பார். சரிங்களா, தற்பொழுது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய லாகூரில் பிறந்திருப்பார். தேசியவாதத்தினுடைய ஒரு ஒப்பற்ற நிலையை பகத்சிங் வந்து என்னது பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். தேசியவாதத்தினுடைய ஒரு ஒப்பற்ற நிலையை பகத்சிங் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். அவருடைய புரட்சிகர தேசியவாத நிலைப்பாடு ஒரு தனித்த வழி என்ற அளவில் ஒட்டுமொத்த விடுதலை இயக்கத்தின் லட்சியங்களுக்காக பெரிதும் பாராட்டப்படுகிறது. சரிங்களா, அவருடைய அந்த புரட்சிகர தேசியவாத நிலைப்பாடு இருக்கு இல்லையா, பகத்சிங்குடைய நிலைப்பாடு வந்து ஒரு தனித்த வழி அப்படிங்கிற ஒரு அளவில் ஒட்டுமொத்தமான இந்திய விடுதலை இயக்கத்தினுடைய லட்சியங்களுக்காக பாராட்டப்படுது. பகத்சிங்கினுடைய தகப்பனார் வந்து பார்த்திங்கன்னா கிஷன் சிங். சரிங்களா, அவருடைய தகப்பனார் யார்? கிஷன் சிங். அவருடைய தாய் வந்து வித்யாவதி கவுர். சரிங்களா, வித்யாவதி கவுர். இவங்களுடைய மகனாக பகத்சிங் வந்து தற்பொழுது பாகிஸ்தானில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய எங்கள் லாயல்பூர் மாவட்டம், சரிங்களா, லாயல்பூர் மாவட்டம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஜார்ன்வாலா அப்படிங்கிற இடத்துல 1907 செப்டம்பர் மாதம் 28 பகத்சிங் பிறக்கிறார். சரிங்களா, அப்போ பகத்சிங்கோட பிறந்தநாள் தெரிஞ்சுக்கோங்க. 1907. அவர் தூக்கில் போடும்போது 1931 மார்ச் 23. சரிங்களா, மார்ச் 23 தூக்கில் போட்டுருவாங்க. ரொம்ப கம்மியான வயசு தான். சரிங்களா, எங்கே பிறக்கிறாரு? தற்பொழுது பாகிஸ்தானில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய பஞ்சாப் மாநிலத்தில் லாயல்பூர் மாவட்டம் ஜார்ன்வாலா அப்படிங்கிற ஒரு இடத்துல 1907 செப்டம்பர் 28 பகத்சிங் பிறக்கிறாரு. அவருடைய தகப்பனார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாராளவாதியாக இருந்திருக்கார். பகத்சிங்குடைய தகப்பனார் வந்து யார்? ஒரு தாராளவாதி. அவருடைய குடும்பத்தினர் வந்து சுதந்திர போராட்டக்காரர்களாக இருந்திருக்காங்க. பகத்சிங்குடைய 14வது வயதில் தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலையானது நடந்திருக்கு. சரிங்களா, பகத்சிங்குடைய 14வது வயதில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்திருக்கு. அவர் தன்னுடைய இளமை காலம் முதலாவதாகவே நவ்ஜன் பாரத் சபா, சரிங்களா, நவ்ஜன் பாரத் சபா, இந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் போன்ற அமைப்புகளில் தன்னை இணைத்துக்கிட்டார். சரிங்களா, அப்போ பகத்சிங் அவர்கள் பங்கேற்றிருந்த முக்கியமான 2 அமைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நவ்ஜவான் பாரத் சபா, இந்துஸ்தான் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன். சரிங்களா, இந்துஸ்தான் அதாவது என்னது ஆச்சாரிய இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் இருக்கு இல்லையா, அதான். அதுலேருந்து அப்புறம் அவர் மாற்றி சோசியலிச குடியரசு இராணுவம், இந்துஸ்தான் சோசியலிச குடியரசு இராணுவம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணுவார் 1929. இந்த அச்சாரிய இருக்குல்ல, இந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் வந்து 1924ஆம் ஆண்டு துவங்கப்பட்டிருக்கும் லாகூரில். சரிங்களா, ஓகே. இந்த அமைப்புகள் எல்லாம் வந்து பகத்சிங் வந்து இளமை காலத்திலேயே இருந்திருப்பார். இதில் வந்து 2வது அமைப்பு வந்து சச்சின் சன்யால், ஜோகேஷ் சட்டர்ஜி போன்றவரால் தோற்றுவிக்கப்பட்டது. சரிங்களா, அதாவது இந்த இந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் இருக்கு இல்லையா, இந்த அமைப்பை வந்து யார் தொடங்கியிருக்காங்க? சச்சின் சன்யால், ஜோகேஷ் சட்டர்ஜி அப்படிங்கிற 2 தலைவர்கள் வந்து இந்த இந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷனை துவங்கியிருக்காங்க. செப்டம்பர் மாதம் 1928
அதை தொடர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்த இந்துஸ்தான் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி அந்த ஆச்சாரியாவிற்கு பகத்சிங்கும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து பெயர் மாற்றம் செய்கிறாங்க. சரிங்களா, நான் 29 சொல்லிட்டேன்னா சாரி. 1924 வந்து சச்சினும் ஜோகேஷும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆச்சாரியாவை தொடங்குறாங்க. 4 வருஷம் கழித்து பகத்சிங்கும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து சோசியலிச கருத்துக்களால் அவர்கள்லாம் ஆட்கொள்ளப்பட்டிருந்த காரணத்தால் அந்த ஆச்சாரியாவுக்கு பேர் மாற்றுறாங்க. என்னென்னு, இந்துஸ்தான் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி 4 வருஷம் கழித்து பெயர் மாற்றம் செய்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1917 ரஷ்யாவில் புரட்சி நடந்தேறிய அக்டோபர் புரட்சி, சரிங்களா, ரஷ்ய புரட்சி. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோசியலிச சித்தாந்தங்களும் இந்த புரட்சியாளர்களுக்கிடையே வந்து பெரும் செல்வாக்கை ஏற்படுத்துது. சரிங்களா, ரஷ்யாவில் ஏற்பட்ட ரஷ்ய புரட்சியும் அங்கே உருவாக்கப்பட்ட அந்த சோசியலிச சித்தாந்தங்களும் பகத்சிங் மற்றும் அவருடைய நண்பர்கள்ட்ட வந்து எனது மிகப்பெரிய செல்வாக்கை செலுத்திட்டு இருந்துச்சு. சந்திரசேகர் ஆசாத், சிவராம் ராஜகுரு, சரிங்களா, சந்திரசேகர் ஆசாத், சிவராம் ராஜகுரு, சுகதேவ் தாபர், இந்த 3 பேரோட சேர்ந்தான் இந்துஸ்தான் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷனுடைய தலைவர்களில் ஒருவராக பகத்சிங்கும் இருந்திருக்காரு. அப்போ இந்த 4 பேர் இவங்க தான் வந்து என்னது இந்த இந்துஸ்தான் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷனில் இருந்திருக்கவங்க. யார்? சந்திரசேகர் ஆசாத்து, சிவராம் ராஜகுரு, சுகதேவ். நமக்கு பரவலாக வந்து ஒரு 3 பேர் தெரியும். யார் யார் அப்படின்னா ராஜகுரு, சுகதேவ், அதற்கப்புறம் பகத்சிங் தெரியும். இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா யார் தெரிஞ்சுக்க போகிறோம்? சந்திரசேகர் ஆசாத். இவங்க 4 பேரும் சேர்ந்து தான் இந்த இந்துஸ்தான் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷனில் இருந்திருக்காங்க. பகத்சிங்கும் அதில் தான் இருந்திருக்கார். இப்போ வந்து நம்ம பகத்சிங்கோட குண்டுவீச்சு பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, பகத்சிங்கினுடைய பெயரை வந்து நாம் குறிப்பிடும் பொழுதே நம்முடைய நினைவுக்கு வர்ற படம் என்ன, இமேஜினேஷனில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1929 ஏப்ரல் 8, டேட்டு மறக்கூடாது. 1929 ஏப்ரல் 8 வந்து என்ன பண்ணுறாங்க, மத்திய சட்டமன்றத்தின் மீது குண்டு வீசின நினைவு தான். மத்திய சட்டமன்றத்தின் மீது பகத்சிங்கும் பத்துகேஸ்வர் தத்தும் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு பார்வையாளர் மாதிரி போயிட்டு ஆட்கள் இல்லாத இருக்கையில் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, எந்த உயிரையும் கொல்லக்கூடாது பட் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக புகை குண்டை போடுறாங்க. என்னைக்கு? 1929 ஏப்ரல் 8. சாரி, அந்த குண்டுகள் எவரையும் கொல்லவில்லை. ஆங்கிலேயர்களுடைய கொடுங்கோன்மை சட்டங்களுக்கு எதிராக ஒரு போராட்ட செயலாக, செயல்பூர்வமான ஒரு நடவடிக்கையாக புரட்சியாளர்களால் வந்து இந்த பகத்சிங்கனுடைய குண்டுவீச்சு செயலானது கருதப்பட்டது. தொழிலாளர் வர்க்கத்திற்கு முற்றிலும் எதிரான ஒரு சட்டத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றுவதற்காக அதற்கான தொழில் தகராறுகள் மசோதாவை அறிமுகப்படுத்தும் நாளைத்தான் அவர்கள் வந்து இந்த குண்டுவீச்சு நடத்துறதுக்காக தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது இந்த தொழில் தகராறுகள் சட்டம் கொண்டு வராங்களே, அந்த தொழில் தகராறுகள் தொடர்பான சட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் முடிவெடுத்திருப்பாங்கள்ல, அந்த நாள் தான் வந்து ஏப்ரல் 8. அன்னைக்கு தான் போயிட்டு குண்டு போடணும்னு சொல்லி பகத்சிங் அவருடைய நண்பர்களும் முடிவெடுத்திருக்காங்க. சரிங்களா, அடுத்து வந்து லாகூர் சதி வழக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, ராஜகுரு, சுகதேவ், ஜித்தேந்திரநாத் தாஸ். சரிங்களா, ராஜகுரு, சுகதேவ் மற்றும் ஜித்தேந்திரநாத் தாஸ், இந்த 3 பேருடன் பகத்சிங்கு மற்றும் மேலும் 21 பேரும் வந்து இந்த லாகூர் சதி வழக்கில் கைது செய்யப்படுறாங்க. சாண்டர்ஸ் கொலை வழக்கு தொடர்பான விசாரணைக்கு அவர்கள் வந்து ஆளாக்கப்படுறாங்க. சரிங்களா, அப்போ ராஜகுரு, சுகதேவ், ஜித்தேந்திரநாத் தாஸ், பகத்சிங்கு, அப்புறம் அதோடு சேர்த்து மொத்தம் 21 பேரும் சாண்டர்ஸ் இருக்கார் இல்லையா, இந்த லாலா லஜபத் ராயுடைய தாக்குதலுக்கு காரணமான காவல்துறை அதிகாரியான சாண்டர்ஸ் கொலை வழக்கு தொடர்பான விசாரணைக்கு அவங்கள கொண்டு வராங்க. இந்த வழக்கை தான் என்ன சொல்கிறாங்கன்னா 2வது லாகூர் சதி வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த வழக்கு வந்து என்னது 2வது லாகூர் சதி வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சிறையினுடைய மோசமான நிலைமைகள், பாரபட்சமான நடவடிக்கைகள் ஆகியவற்றை எதிர்த்து பகத்சிங்கும் அவருடைய நண்பர்கள், சரிங்களா, அதாவது யாருன்னா ஜித்தேந்திரநாத் தாஸ் என்ன பண்ணுறார், சிறையிலேயே உண்ணாவிரதம் இருந்து 64 நாட்களுக்கு பின்னாடி சிறையிலேயே மரணம் அடைந்துருவார். சிறையில் வந்து இவங்களை வந்து முறையான வகையில் நடத்தலை, பாரபட்சம் பார்க்குறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக ஜித்தேந்திரநாத் தாஸ் என்ன பண்ணுறாரு, சிறையிலேயே உண்ணாவிரதம் இருந்து சாப்பிடாமல் இருந்து 64 நாட்கள் கழித்து இறந்துடுறாங்க. இந்த லாகூர் சதி வழக்கினுடைய விசாரணைகள் முடிகிற வரைக்கும் குண்டுவீச்சு வழக்கினுடைய தீர்ப்பானது ஒத்தி வைக்கப்பட்டது. சரிங்களா, அப்போ பகத்சிங் வந்து இந்த சாண்டர்சன் கொலை வழக்கிலையும் தொடர்பில் இருக்கார். அதே போல் மத்திய சட்டமன்றத்தின் மீது குண்டு வீசிய வழக்கின் மீது அவர் தொடர்பு இருக்கார். அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த சாண்டர்சன் வழக்குடைய தீர்ப்பு வர்ற வரைக்கும் குண்டுவீச்சு வழக்கினுடைய தீர்ப்பை நிறுத்தி வைக்கிறாங்க. இந்த வழக்கில் தான், சரிங்களா, இந்த 2வது லாகூர் சதித்திட்ட வழக்கில் தான் பகத்சிங்
ராஜகுரு சுகதேவ் ஆகியோருக்கு 1930 அக்டோபர் 7 அன்னைக்கு மரண தண்டனை தர்றாங்க. சரிங்களா? அப்போ பகத்சிங்குக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டது எந்த வழக்கிற்காக அப்படின்னா, 2வது லாகூர் சதி வழக்கு, அதாவது சாண்டர்சன் படுகொலைக்காக தான் மரண தண்டனை தர்றாங்க. சரிங்களா? அப்போ அந்த மரண தண்டனை 2வது லாகூர் சதித்திட்ட வழக்கினுடைய விசாரணை வர்ற வரைக்கும் அவர் மீது இருந்த குண்டுவீச்சு வழக்கினுடைய தீர்ப்பு வந்து என்னது ஒத்தி வச்சுருந்தாங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. அப்போ பகத்சிங், ராஜகுரு மற்றும் சுகதேவ் இந்த 3 பேருக்கும், பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் ஆகிய 3 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1930 அக்டோபர் 7 மரண தண்டனை தர்றாங்க. அப்போ ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சிருக்கும். பகத்சிங்க்கு வந்து மரண தண்டனை கொடுத்தாங்க அப்படிங்கிறது எதுக்கு? சாண்டர்சன் கொலை செய்த ஒரு உயிர் பலியாயிருக்கு, அதற்காக மரண தண்டனை கொடுத்தாங்க. ஆனால் மத்திய சட்டப்பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா பகத்சிங்கும் அப்புறம் பட்டுகேஸ்வர் தத்தும் கொண்டு போட்டுருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பட்டுகேஸ்வர் தத்தே வரல. சரிங்களா? ஏன்னா அது வந்து உயிர் எதுவும் போகாதனால அதற்கு வந்து சிறை தண்டனை இது போன்று தான் இருக்கும். ஆனால் பகத்சிங் வந்து இங்கே சாண்டர்சன் வழக்கின் காரணமாக தூக்கில் போடக்கூடிய ஒரு நிலைமையானது ஏற்படுது. தேசத்தினுடைய விடுதலைக்காக மரணத்தை எதிர்கொள்ளும் தருணத்திலும் இந்தியாவினுடைய எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையும் துணிவையும் காட்டிய பஞ்சாப் மாநில ஆளுநருக்கு அவர்கள் கடிதம் ஒன்றை அனுப்புகிறாங்க. இந்த 3 பேரும் என்ன செய்கிறாங்க? பஞ்சாப் மாநிலத்தினுடைய ஆளுநருக்கு ஒரு கடிதத்தை அனுப்புகிறாங்க. அந்த கடிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா, முதலாளித்துவம், ஏகாதிபத்தியம் ஆகியவற்றினுடைய நாட்கள் எண்ணப்பட்டு வருகின்றன. இந்த போர் எங்களுடன் தொடங்கியதும் அல்ல, எங்கள் வாழ்க்கையுடன் முடிவு பெறப்போவதும் அல்ல. எவ்வளோ பெரிய வார்த்தைகள் பாருங்கள். பஞ்சாப் ஆளுநருக்கு தைரியமாகவே டேரிங்காக வந்து எனது 3 பேரும் சேர்ந்து ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. அதில் முதலாளித்துவம் மற்றும் ஏகாதிபத்தியத்தினுடைய நாட்கள் எண்ணப்பட்டு வருது, உங்களுக்கு முடிவு வரப்பொழுது. இந்த போரானது எங்களுடன் வந்து தொடங்கினது கிடையாது. அதே போல் நாங்கள் இறப்பதால் இந்த போர் வந்து எனது முடிவு பெறப்போவதும் இல்லை. நாங்கள் போர் தொடுத்தால் போர்க்கைதுகள் ஆனோம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை தூக்கில் போடாதீங்க, நாங்கள் வந்து போர் தொடுத்திருக்கோம், ஏகாதிபத்திய அரசை எதிர்த்து நாங்கள் போர் தொடுத்திருக்கோம், அதனால் நாங்கள் வந்து எனது போர்க்கைதி, அப்போ ஒரு போர்க்கைதியை போல் எங்களை சுட்டுக்கொள்ளுங்க, தூக்கில் போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய நீதிமன்ற தீர்ப்பு கூறுகிறது. சரிங்களா? நாங்கள் போர்க்கைதிகள் ஆனோம்னு நான் கூட சொல்லலை, உங்களுடைய நீதிமன்ற தீர்ப்பே சொல்லுது. அதன் காரணமாக எங்களை தூக்கில் போகிறதுக்கு பதிலாக சுட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் அவங்க எழுதுகிறாங்க. சரிங்களா? எவ்வளோ பெரிய ஒரு செயல் பாருங்களேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பகத்சிங்கையும் அவரோடு இருந்த தேசபக்தர்களையும் புரட்சிகர தேசியவாதிகள் அப்படின்ற சில குறிப்புகள் பின்னாடி வரக்கூடிய புரட்சிகர தேசியவாதிகள் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடங்களில் பகத்சிங் பற்றியும் அவரோட இருந்தவங்களை பற்றியும் நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு தவறான கருதுகோள் ஆகும். அதாவது நம்ம ஏற்கனவே 10th படிச்சிருக்கோம். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, புரட்சிகர தேசியவாதிகள் அப்படின்னு சில குறிப்புகள் பகத்சிங்கையும் அவர் ஃப்ரெண்ட்ஸையும் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து புரட்சிகர தேசியவாதிகள் கிடையாது, அது வந்து முற்றிலும் தவறான ஒரு கருத்து அப்படின்னு சொல்கிறாங்க. வரலாற்று புகழ்பெற்ற பகத்சிங் பிற புரட்சிகர தேசியவாதிகள்கிட்ட இருந்து அவருடைய குழுவினரும் எப்படி வேறுபடுறாங்க அப்படின்னு விளக்கம் தந்திருக்கார். யார்? பகத்சிங்கே வந்து விளக்கம் தந்திருக்கார். நாங்கள் வந்து மற்ற புரட்சிகர தேசியவாதிகள் குழுக்கள் போல் இல்லாமல் நாங்கள் ஒரு தனித்துவமானவங்க அப்படிங்கிறத அவர் விளக்குறார். பாருங்கள், புரட்சி என்பது வெறும் குண்டு எறிதலோ கை துப்பாக்கியால் சுடுவதோ அல்ல. புரட்சி என்பது மனித குலத்தின் பிரிக்க முடியாத உரிமையாகும். சரிங்களா? பகத்சிங் சொல்கிறார், புரட்சி அப்படிங்கிறது என்னது? வெறும் குண்டு போடுறது, துப்பாக்கியில் சுடுறது கிடையாது. புரட்சிங்கிறது என்னது? மனித குலத்தினுடைய பிரிக்க முடியாத உரிமை. சுதந்திரம் அப்படிங்கிறது அனைவருடைய அழியாத பிறப்புரிமை ஆகும் அப்படின்னு பகத்சிங் வந்து சொல்லியிருக்கார். சரிங்களா? உழைப்பாளிகள் சமூகத்தினுடைய உண்மையான ஆதரவாளர்கள் ஆவாங்க. உழைக்கிறவங்க தான் வந்து என்னது? சமூகத்தினுடைய உண்மையான ஆதரவாளர்கள். இந்த புரட்சியினுடைய பலிபீடத்தில் நாம் மாபெரும் லட்சியத்துக்காக அளிக்கும் எந்த தியாகமும் அதற்கு முன்பு பெரிதல்ல. சரிங்களா? இந்த புரட்சியினுடைய பலிபீடத்தில் நாம் மாபெரும் லட்சியத்திற்காக அளிக்கக்கூடிய எத்தகைய தியாகமும் அதற்கு முன்பு பெருசு கிடையாது அப்படின்னு விசாரணையின் போது நீதிமன்றத்தில் பகத்சிங் வந்து என்னது சொல்கிறார். இதை உணர்த்தக்கூடிய விதமாக அவர்களுடைய தரப்பு அறிக்கையை, அதாவது பகத்சிங் மற்றும் அவருடைய நண்பருடைய தரப்பு அறிக்கை இருக்கு இல்லையா, உங்கள் தரப்புலேருந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க இல்லையா, அப்படி அவருடைய தரப்பு அறிக்கையை அவங்க சொன்னதுக்கப்புறம் புரட்சி ஓங்குக, இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு அவங்க முழக்கமிட்டாங்க. சரிங்களா? அப்போ இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னா என்ன பொருள்? புரட்சி ஓங்குக அப்படிங்கிறது பொருள். லாகூர் சிறைச்சாலையில் 1931
மார்ச் 23 வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு காலையில் அதிகாலையில் பகத்சிங், ராஜகுரு மற்றும் சுகதேவ் ஆகியோர் வந்து என்னது தூக்கிலிடப்பட்டாங்க. இதற்கு இடையில தான் வந்து பார்த்திங்கன்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடந்திருக்கும். அந்த காந்தி இர்வின் ஒப்பந்தத்தில் இர்வின் பிரபு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வன்முறையில் ஈடுபடாத அரசியல் தலைவர்கள் பூரா விடுதலை செய்ய ஒப்புக்கொள்வார். ஆனால் பகத்சிங் மற்றும் அவருடைய நண்பர்கள் விஷயத்தில் அவர் வந்து ஒப்புக்கொள்ள மாட்டார். அதை வந்து காந்தியுமே பெருசாக வலியுறுத்தாமல் அப்படியே விட்டுருவாங்க. இதன் காரணமாக கராச்சி மாநாடு வந்து நடக்கும். அந்த கராச்சி மாநாடுக்கு காந்தி வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே காந்திக்கு கருப்பு கொடி கூட காமிச்சிருக்காங்க, சரிங்களா? ஏன்னா பகத்சிங் அவர்கள் நம்மளை காப்பாற்றாம விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி கருப்பு கொடியும் காமிச்சிருக்காங்க. தங்களுடைய இறுதி மூச்சு அடங்கும் வரை ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக புரட்சி ஓங்குக அப்படின்னு முழங்கியவாறு அவர்கள் தூக்குமர கொட்டடியை எதிர்கொண்டனர். தேசியத்தினுடைய புரட்சிகரமான அணியரான இந்த புரட்சியாளருடைய ஆக சிறந்த தியாகம் இல்லாமல் விடுதலை போராட்டத்தினுடைய வரலாறு முழுமை அடையாது. நம்ம தெரிஞ்சுக்கணும் இது, சரிங்களா? இவங்களுடைய தியாகங்கிறது பகத்சிங் போன்றவர்களுடைய தியாகமானது இல்லாமல் நம்முடைய இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய வரலாறு வந்து என்னது ஒருபோதும் முழுமை அடையவே அடையாது, சரிங்களா? டேட்டெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், 1931 மார்ச் 23 பகத்சிங் அவருடைய நினைவு நாள். இது போன்ற வீரம் செறிந்த போராளிகளுடைய பட்டியல் இடம்பெறும் இன்னொரு பெயர் தான் வந்து கல்பனா தத். இவங்க வந்து ஒரு பெண், சரிங்களா? அடுத்து வந்து நம்ம அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பகத்சிங் தொடர்பாக ஒரு பாக்ஸ் கொஷின் இருக்கும், ஒரு பாக்ஸ் தகவல் இருக்குது, அதை பார்த்துடலாமா? பாருங்கள், நான் படிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய முந்தைய நம்பிக்கைகளும் தீர்மானங்களும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் மாற்றத்திற்கு உள்ளானது. மிகவும் முக்கியமாக நமது முன்னோடிகளிடையே நிலவிய வன்முறை செயல்பாடுகள் மீதான மோகம் தீவிரமான சித்தாந்தங்களின் மூலம் மாற்றீடு செய்யப்பட்டது. அவர் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. படித்ததுக்கப்புறம் அவருக்கு முன்னாடி இருந்த அவருடைய நம்பிக்கைகளும் தீர்மானங்களும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் மாற்றத்துக்கு உள்ளாகுது. மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய முன்னோடிகளுக்கு இடையே நிலவிய வன்முறை செயல்பாடுகள் மீதான மோகம் வந்து என்னது தீவிரமான சித்தாந்தங்களின் மூலமாக மாற்றீடானது செய்யப்பட்டது. இதில் மாயத்திற்கு இடமில்லை, கண்மூடித்தனமான நம்பிக்கைக்கும் இடமில்லை. யதார்த்தமான அணுகுமுறையே நமது ஒழுங்குமுறை ஆனது. தீவிரமான தேவை ஏற்படும் பட்சத்தில் மட்டும்தான் வன்முறையை கையாள்வது நியாயப்படுத்தக்கூடியதாக இருக்கும். பாருங்க, இது எல்லாமே அவர் எழுதிய புத்தகத்தில் தான் சொல்லியிருப்பார். என்னது, தீவிரமான தேவை ஏற்படக்கூடிய பட்சத்தில் மட்டும்தான் வந்து என்னது வன்முறையை கையாளணும் அப்படிங்கிறது என்னது நியாயப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். அனைத்து வெகுஜன இயக்கங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கொள்கை வந்து என்னது அகிம்சை இருக்கும் அப்படின்னு பகத்சிங்கே சொல்லியிருக்கார், சரிங்களா? வழிமுறைகள் ஏராளமாக இருக்குது. அதாவது போராட்டத்திற்கான வழிமுறைகள் வந்து என்னது ஏராளமாக இருக்குது. நாம் எந்த லட்சியத்திற்காக போரிட்டோமோ அதன் தூய கருதுகோள் தான் மிக முக்கியமானது, சரிங்களா? அதாவது இந்த கடைசி லைன்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது என்னது, தீவிரமான தேவை ஏற்படக்கூடிய பட்சத்தில் மட்டும்தான் வன்முறையை கையாள்வது என்னது நியாயப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் அனைத்து விதமான வெகுஜன மக்கள் இயக்கங்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு போராட்ட வழிமுறை வந்து என்னது அகிம்சையாக தான் இருக்கும். அதே போல் போராடுவதற்கான வழிமுறைகள் வந்து ஏராளமாக இருக்குது. ஆனால் வழிமுறைகள் ஏராளமாக இருந்தாலும் நாம் வந்து எந்த லட்சியத்திற்காக போரிட்டோமோ அந்த லட்சியத்தினுடைய தூய கருதுகோள் தான் மிக முக்கியமானது அப்படின்னு பகத்சிங் வந்து அவர் எழுதிய நான் ஏன் நாத்திகன் ஆனேன், சரிங்களா, நான் ஏன் நாத்திகன் ஆனேன் அப்படின்ற புத்தகத்தில் எழுதியிருப்பாங்க. மொழிபெயர்ப்பில் சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகங்கள் வந்து இருக்குது. இப்போவுமே வந்து புக் ஷாப்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த புத்தகங்கள் வந்து கிடைக்கும். ரொம்ப சின்ன புக்கு தான், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50 பக்கம் அளவில் தான் இருக்கும். பகத்சிங் வந்து பல்வேறு இன்னும் கூட 1-2-3 புத்தகங்கள் வந்து அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது எழுதியிருக்காரு. அந்த புத்தகங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டுச்சு. அதில் வந்து வெளிவந்த ஒரு புத்தகம் தான் இந்த நான் ஏன் நாத்திகன் ஆனேன் அப்படின்ற புத்தகம் வந்து நமக்கு இப்போ கிடைக்கும், சரிங்களா? படிக்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கி படிச்சுக்கலாம். ஓகே, இதோட வந்து நம்ம கல்பனா தத்தை பார்த்துட்டு இந்த வீடியோ பதிவை முடிச்சிடலாம், சரிங்களா? கல்பனா தத்தை வந்து பார்க்கணும்னா பாருங்க, அவருடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா 1913,
கதார் கட்சி தொடங்கினாங்களே அந்த வருஷம் தான் பிறந்திருக்காங்க. 1995 வரைக்கும் வாழ்ந்திருக்கதா போட்டிருக்காங்க. ஓகே, 1913 to 1995. 1920களுடைய பிற்பகுதியில் கல்பனா தத் அப்படிங்கிற ஒரு இளம்பெண், அவர் வந்து என்னது, அந்த கல்பனா தத்து அங்கே இருந்த ஒரு கம்யூனிஸ்ட் தலைவராக இருந்த பிசி ஜோஷி அப்படிங்கிறவரை கல்யாணம் செஞ்சுக்கிறாங்க. அவரை கல்யாணம் செஞ்சதுக்கப்புறம் கல்பனா தத் அவர்கள் கல்பனா ஜோஷி அப்படின்னு சொல்லி அறியப்பட்டாங்க. சரிங்களா? சிட்டகாங் ஆயுதப்படை தளத்தை துணிகரமாக தாக்கியதன் மூலமாக இந்தியர்களுடைய இளம் நெஞ்சங்களில் தேசபக்தியை கலன்றலை செய்தவர் தான் இந்த கல்பனா தத் அவர்கள். கல்பனா தத்தினுடைய வீரத்தை அறிந்து கொள்வதற்கு இந்த லட்சியங்களின்பால் அவரை போன்ற பெண்களை ஈர்த்த தேசியத்தினுடைய புரட்சிகர தன்மையை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? பிரிட்டிஷ் இந்தியாவில் பல புரட்சிகர குழுக்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இருந்தாலும் தனித்தனியாக ஒவ்வொருத்தையும் வந்து என்னது, தனித்தனியாக ஒவ்வொருவரை கொன்றொழிப்பது அப்படிங்கிறதுலேருந்து சமூக அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துடன் கூட்டான நடவடிக்கைகளை மேற்கொள்வது அப்படிங்கிறது தான் இந்த அமைப்புகளுடைய தன்மையாக வந்து என்னது படிப்படியாக மாறுது. முன்னாடி இருந்த புரட்சிகர குழுக்கள் வந்து தனித்தனியாக ஒவ்வொருத்தரையாக கொள்வது அப்படிங்கிறச்சு. இது காலப்போக்கில் எப்படி மாறுது அப்படின்னா சமூக அமைப்பில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கூட்டான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற நிலைக்கு மாறுது. சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதலின் புரட்சிகர தலைவராக இருந்தவர் யாருன்னா சூர்யா சென் அவர்கள். தனிப்பட்ட நடவடிக்கைகளின் இடத்தில் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை ஏற்பாடு செய்வது அப்படிங்கிற ஒரு பாதையை ஒரு அர்ப்பணிப்புமிக்க இளைஞர் வந்து என்னது பட்டாளம் காட்டித்தர வேண்டும். அதாவது ஒரு இளைஞர் பட்டாளம் காட்டித்தர வேண்டும். சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதலினுடைய புரட்சிகர தலைவரான சூர்யா சென் வந்து என்னது இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட நடவடிக்கைகளின் இடத்தில் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை ஏற்பாடு செய்வது என்னும் பாதையை ஒரு அர்ப்பணிப்பு மிக்க இளைஞர் பட்டாளம் வந்து என்னது காட்டித்தரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனுடைய போக்கில் நம்மில் பலர் இறக்க நேரிடும். ஆனால் அத்தகைய உன்னத நோக்கத்திற்காக நம்முடைய தியாகமானது வீண் போகாது அப்படின்னு சூர்யா சென் சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சூர்யா சென் யார்கிட்ட சொல்லியிருக்காரு? ஆனந்த குப்தா அப்படின்னு அவர் கூட இருந்த ஒரு நபர்கிட்ட சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள். நம்ம வந்து தனிப்பட்ட நடவடிக்கை அப்படிங்கிற இடத்துல ஆயுதம் தாங்கிய போராட்டத்திட்ட ஏற்பாடு செய்வது அப்படிங்கிற ஒரு பாதையை அர்ப்பணிப்பு மிக்க இளைஞர் பட்டாளம் வந்து என்னது கொண்டு வரணும். அதாவது அவரே சொல்கிறார், இளைஞர்கள் தானே அவங்க கூட இருக்கவங்க. அவர் சொல்கிறார், அப்போ நம்மை போன்ற ஒரு இளைஞர் கூட்டம் தான் அதை கொண்டு வரணும். அப்படிப்பட்ட போக்கில் வந்து நம்மளை பல பேர் வந்து இறந்து போகக்கூட நேரலாம். ஆனாலும் அந்த உன்னதமான நோக்கத்திற்காக நாம் உயிரை விடக்கூடிய நம்முடைய தியாகமானது ஒருபொழுதும் வீண் போகாது அப்படின்னு சொல்லி அவர் கூட இருந்த ஆனந்த குப்தா அப்படிங்கிறவர்கிட்ட சூர்யா சென் அவர்கள் சொல்லியிருக்காங்க. 1920களுடைய நடுப்பகுதியில் யுகாந்தர், அதாவது வங்காளத்தில் இருக்கக்கூடிய புரட்சிகர தேசியவாதிகள்லாம் விரும்பி படித்த நாளிதழ் வந்து என்னது யுகாந்தர் பத்திரிக்கை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனுசீலன் சமிதி, நம்ம பார்த்தோம் இல்லையா, பரீந்தர் குமார் கோஷ் நடத்தியிருப்பார் இல்லையா, அனுசீலன் சமிதி போன்ற புரட்சிகர குழுக்கள் வந்து தேக்கமடைய ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? அதனைத் தொடர்ந்து அந்த வகையான புரட்சிகர குழுக்கள் இருந்து புதிய புதிய குழுக்கள் வந்து தோன்ற ஆரம்பிக்குது. அப்படி வங்காளத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியராக பணியாற்றி இருந்த சூர்யா சென் இருக்கார். அவர் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர். அவருடைய தலைமையில் செயல்பட்ட ஒரு குழு வந்து எனது மிக முக்கியமான குழு. அவருடைய ஒத்துழையாமை இயக்கத்தில் தீவிரமாக பங்கெடுத்ததுடன் கதரையும் அணிந்திருந்தார். யார்? சூர்யா சென் அவர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தில் தீவிரமாக பங்கெடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கதர் ஆடை உடுத்துறது, சரிங்களா, சுதேசி பொருட்களை பயன்படுத்துறது அப்படிங்கிற கொள்கையை பின்பற்றிருக்காரு. அவருடைய குழு வந்து இந்திய தேசிய காங்கிரஸினுடைய சிட்டகாங் பிரிவுடன் வந்து மிக நெருக்கமாக இணைந்து செயல்பட்டு இருந்தாங்க. சரிங்களா? அப்போ காங்கிரஸில் வந்து ஒவ்வொரு பகுதியிலும் காங்கிரஸ் தலைவர் இருப்பாங்களே, அப்படி இருக்கக்கூடிய சிட்டகாங் பகுதியில் இருக்கக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸ் குரூப் இருக்காங்களே, அவங்க கூட சூர்யா சென் அவருடைய குழு வந்து என்னது இணைந்து செயல்பட்டு இருக்காங்க. அடுத்து வந்து நம்ம சூர்யா சென் அவர்களுடைய சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதலை பற்றி பார்க்க போகிறோம். சூர்யா சென்னுடைய புரட்சிகர குழு, அந்த குழுனுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசு இராணுவம். சரிங்களா? இந்திய குடியரசு இராணுவம் ஐரிஷ் குடியரசு படையிற்கு பின்பு அதுபோல் வந்து ஒரு பெயர் பெற்றது. சரிங்களா? அப்போ சூர்யா சென் அவர்களுடைய குழு வந்து என்னது இந்திய குடியரசு இராணுவம், ஐரிஷ் குடியரசு படைக்கு பின்னாடி இதே போல் ஒரு பெயரை அவங்களும் வச்சுக்கிட்டாங்க. சிட்டகாங்கை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக மறைந்திருந்து தாக்கக்கூடிய கொரில்லா பாணி தாக்குதலை சூர்யா சென் அவர்களுடைய குழு, அதாவது இந்திய குடியரசு இராணுவமானது மேற்கொள்கிறாங்க. அப்போ 1930ஆம் ஆண்டு ஏப்ரல் 18 அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணுறாங்க, சிட்டகாங் படைத்தளத்தை தாக்கி தகர்க்கிறாங்க. அடுத்து அந்த வங்காள மாகாணத்தில் இருக்கக்கூடிய பிற பகுதிகளில் இருந்தும்
தனிமைப்படுத்தும் முகமாக ரயில்வே உட்பட அனைத்து தகவல் தொடர்புகளையும் வலைப்பின்னல்களையும் துண்டிக்கக்கூடிய பொருட்டு தந்தி, அலுவலகங்கள், படைத்தளங்கள், காவல்துறை முகாம்கள் இது எல்லா பகுதிகள் மீதும் சிட்டகாங்களை நடத்துனது போலவே தாக்குதலை சூர்யா சென்னோட குரூப் என்னது நடத்துகிறாங்க. காலனிய நிர்வாகத்திற்கு நேரடியாக சவால் விடுக்கக்கூடிய நோக்கத்துடன் சூர்யா சென் அவர்களுடைய தாக்குதலானது இருந்துச்சு. புரட்சியாளர்கள் தேசிய கொடியை ஏற்றி வந்தே மாதரம், புரட்சி ஓங்குக போன்ற கோஷங்களை முழங்கி அவங்க நாங்கள் சிட்டகாங்க கைப்பற்றிட்டோம் அப்படின்ற குறிப்பை உணர்த்துறாங்க. இந்த தாக்குதல்களும் எதிர்ப்பும் அடுத்து பார்த்திங்கன்னா 1930லேருந்து 33 வரைக்கும் 3 ஆண்டுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. சரிங்களா, 3 வருஷமும் சிட்டகாங் பகுதியை இந்த இந்திய குடியரசு இராணுவம் தான் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. கிராமங்களில் இவங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கிராமங்களில் இருந்தால் செயல்பட்டுருக்காங்க. அந்த கிராமங்களில் இருந்த மக்கள் இந்த இந்திய குடியரசு இராணுவத்தை சேர்ந்தவர்களுக்கு உணவும் தங்குறதுக்கு இடமும் கொடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. அதற்காக அந்த கிராம மக்கள் எல்லாருமே காவல் அதிகாரிகளால் பெருமளவிலான துன்பத்திற்கு ஆளாகியிருக்காங்க. தொடர்ந்த நடவடிக்கைகளின் காரணமாக ஆயுதப்படை தாக்குதல் தொடர்பான விசாரணையும் நடைபெறுது. சூர்யா சென் 1933 கைது செய்யப்படுறாங்க. சரிங்களா, சூர்யா சென்னை கைது செய்ய 3 ஆண்டுகள் ஆகுது. என்னைக்கு 1933 பிப்ரவரி மாதம் சூர்யா சென் அவர்கள் கைது செய்யப்படுறாங்க. 11 மாதம் சரிங்களா, பிப்ரவரியில் ஆரம்பித்து 1934 ஜனவரி வரைக்கும் 11 மாதம் ட்ரையல் நடக்குது. 11 மாதம் வழக்கு விசாரணை நடந்து 1934 ஜனவரி 12 சூர்யா சென் அவர்களுக்கு தூக்கு தண்டனையானது நிறைவேற்றப்பட்டது. இந்த சிட்டகாங் தாக்குதலில் ஈடுபட்டவர்களில் கல்பனா தத்தும் ஒருத்தர். சரிங்களா, அடுத்து நம்ம அதிரடி செயல்களில் பெண்கள், அதில் தான் நம்ம கல்பனா தத் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்ட இளைஞர்கள் பலரை பிரதிநிதித்துவப்படுத்த பகத்சிங் போன்றோர் இருக்கின்ற அதே வேளையில், சரிங்களா, அதாவது ஆண்கள் இருக்கின்ற அதே வேளையில் ஆணாதிக்கமிக்க சமூகத்தில் தாய் நாட்டை காப்பதற்காக இளம் பெண்களுடைய பிரதிநிதியாக விடுதலை போரில் பங்கேற்றவர் தான் யார்? கல்பனா தத் அவர்கள். சரிங்களா, ஆயுதம் தாங்கி பங்கேற்றவர். வெறும் செய்திகளை அங்கும் இங்கும் எடுத்து செல்வராக மட்டும் இல்லாமல், வெறுமனே நியூஸ் பாஸ் பண்ணுற ஒரு சாதாரண வேலையாக இல்லாமல் நேரடியாக தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க. நேரடியாக போரினுடைய நேரடி நடவடிக்கையில் பங்கு பெற்று துப்பாக்கிகளை எடுத்துகிட்டு போய் ஆண்களுக்கு இணையாக கல்பனா தத் அவர்கள் போராடியிருக்காங்க. புரட்சிகர சிட்டகாங் இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்ற காரணத்தால் கல்பனா தத் அவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. தண்டனையாக சூர்யா சென்னோடு விசாரணைக்குள்ளாக்கப்பட்ட கல்பனா தத்து வாழ்நாள் முழுவதுமே நாடு கடத்தப்பட்டாங்க. சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்பனா தத் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரரசுக்கு எதிரான போரை நடத்தியது, சிட்டகாங் ஆயுத கிடங்கு தாக்குதல் தொடங்கி அவர்கள் மீதான ஒட்டுமொத்த வழக்கு விசாரணையும் சிட்டகாங் ஆயுத கிடங்கு வழக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா கல்பனா தத் அவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்காங்க. நம்ம பகத்சிங் இதில் நூல் பார்த்தோம் இல்லையா, அதே போல் கல்பனா தத் அவர்கள் என்ன எழுதியிருக்காங்க? சிட்டகாங் ஹார்மோனி ரைடர்ஸ் ரெமினிசன்ஸ் அப்படின்ற அவர் ஒரு நூல் எழுதியிருக்காங்க. அந்த நூலில் சிட்டகாங்கினுடைய புரட்சிகர இளைஞர்கள் நம்பிக்கையுடன் போரிட்டால் வெளியாட்களுடைய உதவி கூட இல்லாமல் அரசாங்கத்தை எதிர்த்து போராட முடியும் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கல்பனா தத் அவர்கள் எழுதிய சிட்டகாங் ஹார்மோனி ரைடர்ஸ் ரெமினிசன்ஸ் அப்படிங்கிற நூலில் நினைவுற்றிருக்காங்க. சரிங்களா, அடுத்து நம்ம இதில் கல்பனா தத் தொடர்பாக ஒரு பாக்ஸ் செய்தி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சிடலாம். போர் தளவாட கிடங்கு தாக்குதலின் போது தப்பித்த 2 பேர். அப்போ சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதல் நடத்துகிறாங்க. அந்த தாக்குதலின் போது தப்பித்த 2 பேர் 1932 ஜூன் 13 என்ன பண்ணுறாங்க? அரச படைகளுக்கு எதிராக நேருக்கு நேர் மோதல் ஏற்பட்ட பொழுது, சரிங்களா, தப்பித்த 2 1932 ஜூன் 13 அரசு படைகளுக்கு எதிராக நேருக்கு நேர் மோதல் ஏற்பட்ட பொழுது கொல்லப்பட்டாங்க. சரிங்களா, அப்போ இந்த தாக்குதலில் தப்பித்தவங்க பிரிட்டிஷ் படைகளுக்கு நேருக்கு நேர் எதிராக இப்போ சண்டை நடக்கும் பொழுது அந்த சண்டையில் கொல்லப்பட்டாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க தல்காட் கிராமத்தில் அரசு படைகளுடைய தளபதி கேப்டன் கேமரூனை ஒரு ஏழை பிராமண விதவையான சாவித்ரி தேவி என்பவருடைய வீட்டில் கொன்றாங்க. அப்போ பிரிட்டிஷ் கேப்டனை இந்த இந்திய குடியரசு இராணுவத்தை சேர்ந்தவங்க கொண்டிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தால்காட் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அரச படையினுடைய தளபதியாக இருந்த கேப்டன் கேமரூன் அவர்களை ஒரு விதவை பெண்ணான சாவித்ரி தேவி அப்படிங்கிற வீட்டில் கொண்டிருக்காங்க. இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த விதவை பெண்மணி அவருடைய குழந்தைகளுடன் கைது செய்யப்படுறாங்க. விசாரணையின் போது அந்த பெண்மணிக்கு வேண்டிய அளவு உதவி செய்வதாக தூண்டியும் அவரிடமிருந்து ஒரு வார்த்தையை கூட
காவல்துறையால் வாங்க முடியல. உங்களுக்கு நாங்கள் என்ன வேணாலும் செய்கிறோம், உண்மையை சொல்லுங்கள், யார் யார் வந்தால் என்னென்னு கேட்டு அந்த பெண்மணி என்னது வாயே திறக்கவே இல்லை. சரிங்களா? படிப்பறிவு இல்லாத ஏழையாக இருந்தும் தங்கம் போன்ற பொருட்களுக்கு ஆசைப்படாமல் தயக்கமின்றி அத்தனை கொடுமைகளையும் பழியையும் அந்த சாவித்திரி அப்படிங்கிறவங்களால தாங்கிக் கொள்ள முடிஞ்சது. சரிங்களா? கல்பனா தத்தினுடைய சுயசரிதையில் அப்புறம் பார்த்தோம்லையா சிட்டகாங் ஆர்மனி ரைடர்ஸ் அப்படிங்கிற அந்த நூலில் இருந்து தான் இந்த செய்தி வந்து நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நூல் வந்து கல்பனா தத் அவருடைய சுயசரிதை நூல். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. ஓகே, இதோட வந்து நம்ம இந்த வீடியோ பதிவை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். மீதம் இருக்கக்கூடிய பாகங்களை வந்து நம்ம அடுத்து இருக்கக்கூடிய பாகத்தில் பார்ப்போம். மீதம் இருக்கக்கூடிய பகுதியில் அடுத்த பாகத்தில் 2ஆம் பாகத்தில் பார்ப்போம். நன்றி.